திருச்சிற்றம்பலம். விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனுடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருளும் என்ற குருநாதர் தங்கள் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல்வல்லான் அறக்கட்டளை அமைப்பும் சபரி நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கீர்த்தி திரு அகவல் நிகழ்விற்கு பெரிதும் துணையாயிருக்கின்ற அந்த இரண்டு நிறுவனத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். சித்திரை முதல் நாளாக இருக்கின்ற இந்த பராபவ ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்து காலையிலே சொன்னது போல ஞானம் தரும் ஆண்டாக அமைய எல்லோருக்கும் நம்முடைய நல் வாழ்த்துக்களை முதல்ல பரிமாறிக்கொள்ளும். என பெற வேண்டியதெல்லாம் அதுதான். சரியகிரிய யோகம் எல்லாம் கூட காலையில தான் சொன்னா ஞானத்திற்கு வழிவகுக்கும், ஞானம் ஒன்றே வீடு பெற்றுக்கு வழிவகுக்கும். சரியைக்கு கிரியைக்கு யோகக்கெல்லாம் இலக்கணம் சொன்ன அப்பர் சுவாமிகள் ஞானத்தை சொல்லும் பொழுது இலக்கணம் சொல்லல. இவ்வளவு பெரியவர் என்ன சொல்லிட்டார் பாருங்க, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லேங்கிறது. ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனேங்கிறது. அதனால ஞானம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது யார் தர முடியும்னா சாமி தான் தரும். அதனால ஞானத்தை தருகின்ற பெருமான் அவன்தான். ஏன்னா இந்த கூடவே இருக்கிற அஞ்ஞானம் தடையா இருக்கிறதுனால, அஞ்ஞானம் என்கின்ற ஆணவமலம் நீங்கினாதான் விஞ்ஞானமாகி அந்த பெருமான் கிடைப்பான். அதனால அதை யார் செய்யறான்னா அவனே செய்யறான்னு. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அப்படிதான் சொன்ன. அஞ்ஞானம் தன்னை அகற்றும் நல்லறிவுன்னு சொல்லல. ஏன் பாருங்க, எவ்வளவு தண்டமணேசன் நுட்பத்தை பார்த்து சொல்றாரு. நம்மளே சொன்ன பிறந்தான் ஆமா அகற்றும்னு போடலையே. ஏன்னாரு நீக்குமான்னு ஒரே வார்த்தையில போடல. அகற்றும் என்ற தன்வினையாக கூறாமல் அகல்விக்கும் என பிறகு வினையாக சொன்ன நயம் கண்டுகொள்கன்னு எழுது. அப்படின்னா என்னவா, அந்த ஆணவ மலத்தை நீக்கிறது சுவாமி அப்படியே டக்குன்னு அப்படி கட் பண்ணி தூக்கி போடலையா. பின்னாடி சொன்ன மாதிரி பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவிங்கிறார்ல, அது மாதிரி மெல்ல செய்யறான். ஏங்கிறதுக்கு தண்டமணேசர் காரணம் எழுதுறார். அப்படி வேகமா ஒருவேளை செய்திருந்தான்னா அந்த ஆணவ மலம் இருப்பினுடைய கொடுமையை அறியாமலும் நீங்கிய பின்னர் இறை இன்பத்தினுடைய பெருமையை அறியாமலும் போய்விடும் என்பதனால அவன் என்ன பண்றான்னாரு, அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுது. அந்த மாயையிலிருந்து இந்த தனிகரண போவன போகங்களை எல்லாம் கொடுத்து கண்மத்திலிருந்து வினை அனுபவங்கள்லாம் நம்ம பெருமாறு செய்து அந்த வினைகளை எல்லாம் நாம் அனுபவிக்க நமக்கு அந்த பக்குவம் ஏற்படுமாறு செய்து
அந்த பக்குவம் வர 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 ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைமாறு இவ்வாறு செய்கிறான்னா அது சுவாமி செய்யற பெரிய கருணை. அதனால இன்னைக்கு பராபவானுடைய சிறப்பு என்னன்னா, கிருஷ்ணகுமார் ஐயா வந்துட்டாப்ல நிகழ்ச்சி, புத்தாண்டு சிறப்பு. அதனால அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லி, அதுலயும் கூட இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பு. ஏன்னா காலை முழுவதுமாக சாத்திரம், இப்ப மாலை தோத்தது. எனக்கு கூட காலையில இருந்து இவ்வளவு நேரம் இந்த வெயில்ல வகுப்பு கேட்ட எல்லாரும் மாலை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கிற மாதிரிதான் இருக்கு. அது காரணம் யாருன்னாரு? மெய்கண்டார் தான். மெய்கண்டார் அவர் தான் சொல்றார் இல்லைங்களா? ஏன்னா 8ஆம் சூத்திரம் நீ படிச்சதே 8ஆம் சூத்திரம், ஞானம் வரும் முறைமையனும் அப்படின்னாரு. ஞானம் அவர் மெய்கண்டார் உரை எழுதுன்ற என்ன சொன்னார்னா, ஆன்மாக்களுக்கு ஞானம் வரும் முறைமையினை உணர்த்துதல் முதலீட்டுன்னு தான் எழுதுறார். அதனாலதான் பின்னாடி ஆசிரியர்கள் ஞானம் வரும் வழியும் அதன் முறைமையும் அதன் பயனும் எடுத்துரைத்தார்னு சொன்னார் பின்னாடி சாது. அப்ப அந்த ஞானம் என்பது வரக்கூடிய வழி சொன்ன சூத்திரம் காலையில எப்படி வரும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்னா, காலையில தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தம்முதல்வன் பெருமான் அவனே முதல்வனாக குருநாதராக மானுட சட்டை தாங்கி அருள் புரிவான். இதுதான் காலையில சாத்திரம் சொன்ன செய்தி. அது இலக்கணம். அதுக்கு இலக்கியம் எங்கன்னா அது திருப்பெருந்துறையில. அங்கதான் அவன் குருநாதராய் இறங்கி அங்க சாத்திரத்துல சொன்ன மாதிரியே மானுட சட்டை தாங்கி, என பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் பொதுவை எனக்கான புவின்னு சொன்னதுனால நம்மை போலவே ஒரு பார்வை விலங்குன்னு அர்த்தம். அப்ப நம்மை போலவே அவனும் இருக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணி வந்தான்னாரு? மானுட சட்டை தாங்கி. எங்க சார் வந்தான்னாரு? திருப்பெருந்துறையில. எப்ப வந்தான்னாரு? மாணிக்கவாசர் ஆட்கொள்ள வந்தான். அதேதான் செந்திங்க செய்யற உபதேசம். அப்படியே சாத்திரம் சொன்ன செய்திய ஒரு இலக்கியமா எங்கு நடந்தது எப்போது நடந்தது என்று சொன்னால் அது அப்படியே மாணிக்கவாசர் வரலாற்றுல நடந்தது. அதுதான் சரி. மானுட அங்க அதேதான் சுவாமி. அதனால அவன் அவரே சொல்றார், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட. ஏன்னா இங்க சாத்திரத்தை அப்படிதான் சொல்லிச்சு. தமது முதல் தாமே குருவுமாய் உணர்த்தும் என்றதுன்னு எழுதினார். சூத்திரத்துல அது எழுதல. சூத்திரத்துல தம் முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்தன்னு எழுதிட்டார். அதே மெய்கண்டார் உரை எழுதும் பொழுதுதான் ஒரு வார்த்தையை புதுசா சேர்த்து விட்டார். தம் முதல் தாமே குருவமாய் வரும். அப்படின்னா நம்ம அழைக்காம நம்முடைய பெரிய முயற்சிகள் எல்லாம் கட்டி இழுத்துட்டு வராம அவனே வருவான். திருவருட்பயன் சாத்தன்னு சொல்லிச்சு, நம்ம முயற்சிகள் எல்லாம் அவனால கொண்டு வரவும் முடியாது. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனார் அதற்கு சாத்தன். அவனே வர எந்த அருள் செய்ய இருக்கிறான். அவ்வளவு கருணை இந்த உயிர்கள் மேல. இதை என்னுடைய முயற்சியினால் நான் பெருமானை கொண்டு வந்துடுவேன்னு சொன்னார். நீ யார் அதுக்கு போடாண்டு இப்படியே சொல்லிட்டேன் மோதி சிவாச்சாரியார். ஏன்னா அந்த திருவருட்பயன்கள் சாத்திரத்துல பல உணர்ச்சி பெருக்கள் எல்லாம் காண்பார். நகைச்சுவை சொல்லுவார், கண்டிச்சு சொல்லுவார், உருக்கத்துல சொல்லுவார், இகழ்ச்சியா சொல்லுவார். இகழ்ச்சியை சொல்லுதுன்னா ஒரு நகைச்சுவைக்காக அப்படி சொல்லுவார். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்றார. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இல்லைன்னா உன்னால ஒன்னும் அறிய முடியாது. ஆனா உனக்கு அறிவுன்னு பேர் வர. ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க அதெல்லாம் அப்படின்னு. பொறியின்றி ஒன்றும் உணராது. அது உரையாசிரியர்கள். பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. இதுதான் பாட்டு. அருணையார் எழுதுவார், பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவென்ற பேர் அற நன்று. அப்படி படிக்கணும். அப்படின்னா என்ன? அறிவென்ற பேர் அற நன்றுனா நல்லா இருக்கியான்னு வச்சிருக்கிறது. அப்படி இகழ்ச்சியா ஒரு மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற சடப்பொருள்கள் துணை, அறிவற்ற பொருள்களை துணையா கொண்டுதான் அறிகிற அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அறிவுடைய இந்த உயிருக்கு இந்த கண்ணுக்கு அறிவற்ற இதை கலட்டினா பின்னாடி யாரு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் நம்ம நிலைமை. அது அப்படியே சொல்ற. பொறியின்றி ஒன்றும் உணராத குந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற அப்படிம்பார். அப்படி இல்லாம நிறைய குறிப்புகளை சொல்லும் பொழுது இந்த இடத்துல அப்படி ஒரு உரிமையினால சொல்றேன். தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனார் அதற்கு. ஏன்னா தாமே தரும் சாமி அப்படிதான் வந்தார். மாணிக்கவாசர் பின்னாடி அதை வலியுறுத்துறார். தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உளம் புகுந்துன்னு தான் சொல்றார். அப்படி வந்த நிகழ்வு தான் திருப்பெருந்துறையில. அப்ப காலையில படிச்ச அந்த சாத்திரத்துக்கும் அதனுடைய இலக்கியம் இப்ப மாலையில தோத்துறதுக்கும்
சாத்தனமும் தோத்திரமும் சாத்தனமும் ஆனார் தாமே. அவர் தான் அப்பர் சொன்னார். ஏன்னா நமக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு. ரத்தன செட்டியார் சொல்வார், பொதுவா அந்த காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் இப்ப வரைக்குமே இந்த திருமுறைகள்ல ஓரளவுக்கு நிறைய பரிச்சயம் இருக்கும். ஏன்னா ஓதுவாமூர்த்திகள் கோயில்ல பாடுறது கேட்கறது போறதை வச்சு. ஆனா சாத்திர நூல்கள் அந்த பயிற்சிங்கிறது கொஞ்சம் குறைவு இயல்பு. ஆனா இப்ப எல்லாருக்கும் நிறைய இருக்கு. அதனால அந்த ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி தானே, ஒரு கண்ணு இருந்தாலும் கண்ணு தெரியுமே போதுமே அப்படின்னா சொல்லுவா. சாத்திர பயிற்சிங்கிற கண்ணு இல்லைன்னா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முறையே அல்லது ஒரு சமயத்துக்கும் இன்னொரு சமயத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு முறைகளை அளக்க முடியாமல் போய்விடும். அதுக்கு இப்படியே காரணம்னு சொல்லுவார். நீங்க ஒரு கண்ணு இருந்தாலும் பார்வை இருக்கும். ஆனா ஒரு தூரத்தை பார்த்த அளவிலே அளக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு இருந்தாதான் அந்த டைமென்ஷன் கரெக்டா கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல கிராஸ் பண்ணலாமான்னு பார்த்தா இந்த ரெண்டு கண்ணு பார்க்கும்போதுதான் பஸ் எங்கன வருது, அந்த தூரம் அது வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாமா, இதை கணக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்டுடுறோம் பாருங்க. அதுக்கு ரெண்டு கண்ணு தான். ஒரு கண்ணு இருந்தா பஸ் வர்றதுதான் தெரியும். இதை அளக்க முடியாது நம்மளால. அதனால என்ன சொல்லுவாரு, அப்ப ரெண்டாவது கண்ணாகிய சாத்திர கண்ணு இருந்தாதான் இங்க பெருமானுடைய பெருமையையும் ஏனைய சமயத்தை விட சைவத்தினுடைய உயர்வு என்பதையும் அளக்க முடியும். ஆனாலும் ரெண்டு கண்ணு வேணும். அதனால அந்த ரெண்டு கண்ணு தான் காலையில சாத்திரத்தையும் இப்ப தோத்திரத்தையும். அதுலயும் ஒரு பெரிய சிறப்பு, சாத்திரங்கள்ல மணிமுடி நூலா விளங்குவது சிவஞானம். இங்க 14 சாத்திர நூல்கள் இருந்தாலும் சிவஞான போத பயிற்சி இல்லை என்று சொன்னால் சைவசித்தாந்த கல்வி நிறைவு பெறாது. அதனாலதான் மெய்கண்டார சொல்லும் பொழுதே அருணன் சிவாச்சாரியார் பவனி வன்பகை கடந்த தவறு அடிபுனைந்த தலைமையோனேங்கிறார். பிறவியை விட்டு வெளியே வந்த சீவன் முத்தர்கள் தங்களுடைய தலைமேல வச்சு போற்றக்கூடிய திருவடி மெய்கண்டாருடைய திருவடி. அப்பேற்பட்ட தலைமையுடையவன் அவன். என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினைகள் தலைமேல் சுட்டு மென்னமர் புழின் சொல்மென். அப்படிதான் சொல்லும். அப்ப என்னை இந்த பிறவியிலிருந்து வெளியே எடுக்கிறது யாருன்னா, பிறவியிலிருந்து நம்மளை யார் எடுக்க முடியும்? சிவபெருமான் தான் எடுக்க முடியும். இவர் என்ன சொல்றாரு, மெய்கண்டார் என்ன பிறவியிலிருந்து எடுக்கிறாருங்கிறார். அந்த எண்ணெய் பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு பாருங்க. சீகேஎஸ் ஐயா பெரிய புராணத்துல உரை எழுதும் பொழுது, எடுக்கும் மாக்கதை எந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துளை தாழ்ச்செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவான். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. விநாயகப் பெருமானை வச்சு பாடுறாரு. அப்ப எடுக்கும் மாக்கதைன்னு நான் எடுத்து சொல்ல வந்த இந்த கதை அப்படிங்கிறதா அவருடைய பொருள். மாக்கதைங்கிறதா சேக்கலார் சுவாமிகள் புராணத்துக்கு வச்ச பெயர். அதனால எடுக்கும் மாக்கதைன்னா நான் எடுத்து சொல்ல வந்த கதை. சீகேஎஸ் சொல்லுவார், எடுக்கும் மாக்கதைனா இந்த மாக்கதை நம்மை பிறவியிலிருந்து எடுக்கும். எது போல என்று சொன்னால் அந்த பாட்டுக்கு சொல்றாரு. அங்க போய் என்னை பவத்தில் சேரா வகை எடுக்கும் அப்படின்னு பொருள் கொண்ட அதை கொண்டு இங்க இணைப்பார். இணைத்து எடுக்கும் மாக்கதை அப்படின்னா நம்மை பிறவியிலிருந்து வெளியே எடுக்கும் மாக்கதை இந்த பெரிய புராண கதைன்னு சீகேஸ்வரர் எழுதுவார். ஐயா அப்பேற்படணும். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரேல்கிறார். மெய்கண்டான் என்கிற நாமத்தை ஒரு தடவை மனசுல நினைச்சா போறோமோ, வேறின்மை கைகொண்டார் உள்ளத்தின் கண்டார். அதனால அவன் கூட இருக்கிறார் சிவபெருமான்கிறார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்து அருளி அப்படிதான் சொல்ற. ஆனா அவருடைய நூலாகிய அந்த சிவஞான போதம் அது தலையாய சாத்தர். அதே போல திருமுறைகள்ல நீங்க 12 திருமுறைகள்லையும் இன்ற அளவும் கூட உலகத்திலேனே சொல்லிடலாம், தப்பு கிடையாது. அதிகமான அளவிலே முற்றுதல் செய்யப்படக்கூடிய நூல் எதுனா திருவாசகம். ஏனைய நூல்கள் எல்லாம் நம்ம பண்றோம். அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் 3 திருமுறையும் 3 நாட்களா தென்செரி மலை ஆதீனத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. முந்தா நாள் நேற்று இன்னைக்கு நடக்கு இல்லைன்னு சொல்லு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் முற்றுதல் நடக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா திருவாச முற்றுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருவேளை அப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்தது அப்படின்னா, இன்னைக்கு எங்கெல்லாம் திருவாச முற்றுதல் அப்படின்னு தட்டினீங்கன்னா அநேகமா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 100 இடம் காமிங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல அப்படி திருவாரூர்ல நடக்கு, திருநெல்வேலியில நடக்கு, விக்கிரமசிங்கம் நடக்கு, திருப்பூர்ல நடக்கு, அவிநாசி நடக்கு, கோயம்புத்தூர்ல நடக்கு, சென்னையில நடக்கு, இன்னும் அதுக்கு மேல தாண்டி போனா துபாயில் நடக்கு, அபுதாபில நடக்கு, சிகாகோல நடக்கு, கான்பரால நடக்கு, மெல்பர்ன்ல நடக்கு. இதெல்லாம் நான் பொய் சொல்லல, அப்படி இப்படி நடக்கு. அந்தந்த ஊர்ல நடக்கு. அண்மையில மெல்பர்ன்ல பண்ணாங்க.
அடியன் ஜெர்மனி போயிருக்கும்போது ஜெர்மனியில பண்ணாங்க. துபாய்லாம் ரொம்ப அடிக்கடி பண்றாங்க நம்ம ஆட்கள். அபுதாபியில பண்றாங்க, குவைத்துல பண்றாங்க. அப்போ இன்னைக்கு திருவாசம் முற்றுவதல்ங்கிறது வந்து அந்த அளவு நடக்கு. இதுல இன்னும் கூட பெருமையா வந்து எங்க அமைப்புல 5000 பண்ணியாச்சு, எங்க அமைப்புல 4350 அப்படின்லாம் வந்து ஸ்கோர்லாம் சொல்ற அளவுல இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி காரணம் என்னன்னாரு, இந்த திருவாசகம் தான். 12 திருமுறைகள்லயே இதுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஓதுவதற்கு எளிதான நூல். அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, உணர்வதற்கு அரிதுன்ட்டு போயிட்டாங்க. அதை சொல்ல வேண்டாம் இப்போ. அல்ல, ஓதுவதற்கு எளிது. ஏன்னா இதுல ரொம்ப கடுமையான சொற்கள் பிரயோகம்லாம் இல்ல. அம்மையே அப்பா ஒப்பிலாமணிய, இதுல என்ன புரிய மாட்டேங்க. இதுக்கு என்ன ஒரே எழுதணும், அம்மை அம்மா அப்பா அப்பா ஒரே எழுதணும்னா என்ன, ஒண்ணும் தேவையில்லை. அப்படிதான் அதுக்கு பாக்குறாரு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணிய அன்பில் விளைந்த, இதுக்கு என்ன ஒரே எழுதணும், நீங்க அன்பு அன்பு எழுதணுமா என்ன, ஒண்ணும் வேணாம். அப்படி எழுதுறாரு. ஆனா அதுக்கும் தண்டபுணி வைசியர் வந்து 1.5 பக்கத்துக்கு எழுதுறாரு, அது வேற. அவ்வளவு நுட்பம் காட்டுறாரு, இருக்கட்டும். அப்ப இது ஓதுவதற்கு ரொம்ப எளிமையான நூல். இன்னொன்னு என்னன்னா, இந்த திருமுறைகளினுடைய செயல்பாடெல்லாம் எதுல கொண்டு முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாக்களை பக்தி வலையில் கொண்டு செலுத்துவது. ஏன்னா சுவாமியை சொல்லும்போது மாணிக்கவாசரி ஒரு வார்த்தை போட்ட, பக்தி வலையில் படுவோன்னு காண்க. அவன் எதுல சிக்குவான் நம்மகிட்ட, காசு கிசை கொடுக்கலாம் இருந்தாலும் ஒன்றும் கவர் பண்ண முடியாது. அவனை எதுவும் பெரிய ஆட்களை வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எதுல சிக்குவான் சார், அவனை உண்மையிலும் சேர்க்க மாட்டான். போங்க, ஐயோ என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, ஒரே வழிதான் சொன்னார், நீங்க பக்தி செய்யுங்க, அதுக்குள்ள மாட்டிருங்க. அவன் ஒண்ணுலதான் மாட்டுவான். எதுலன்னாரு, பக்தி வலையை விரிச்சிங்கன்னா அந்த வலைக்குள்ள சிக்கிருவான் நம்ம ஆளுன்னாரு. பக்தி வலையில் படுவோன்னு காண்க. பின்னாடி அதை எடுத்து பாமன் சாமியில் ரொம்ப விரிவா சொல்லுவார், திருநெல்வேலி பதிவு இந்த பாடும் பொழுது. முருகப்பெருமான் இருக்கிற ஒரே சிக்கல் அதாங்கிற. என்ன சிக்கல்னாரு, அடியாருடைய பக்தி வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம திணறாம்ப. இப்படியே சொல்லுவார். சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்திரு அன்புடையாய் உம்மை செல்வ எழுப்பொருளே அந்தர நாயகனே நெல்லை அப்பர் விமான முறை நந்தலில் எம்பெருமான இந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய. அதனால முருகப்பெருமானை சொல்லும் பொழுது சந்ததம் வந்திருப்பவர் அப்படின்னா தினம் தினம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுடைய பக்தி வலையில சிக்கல மாட்டினாம்ப. அது அப்படித்தான். கந்த புராணத்தில் ஒரு செய்தி சொல்லுவார், நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம்மா. நந்தியம்பெருமான் கல்யாணத்துக்கு முருகப்பெருமான் அழைச்சாரு. அவர் வந்து ஏன்னா நந்தியம்பெருமான் அழைக்காம இருப்பாரா, அழைச்சார். அழைச்சி பத்திரிக்கை கொடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும். சுற்றம் சூழ வருக முருகப்பெருமானேன்ட்டு போயிட்டார். அப்படியே சரி போட்டாரு. முருகப்பெருமான் சுற்றம் சூழன்னா எவ்வளவு பேரை கூட்டு போவேன். அதனால முருகப்பெருமான் ஒரு பார்த்தாலும் ஒரு கணக்கு, சரி ஏதோ ஒரு வழியில பண்ணணும். எல்லா ஊர்லயும் சொன்னோம் அப்படின்னா எல்லாம் திறன்றோம். அதனால முருகப்பெருமான்கிட்ட சாரூபம் பெற்றவர்களை மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம். அவங்களே வந்து 1 கோடி பேருக்கு மேல இருந்தாங்களாம். நந்தியம்பெருமான் கொடுத்த ஒரு கல்யாண பத்திரிகைக்கு முருகப்பெருமான் 1 கோடி பேரோட போய் இறங்குறாரு. அப்படின்னா எப்படி இருக்காது. அதுலயும் கூட வேடிக்கையா சொல்லுவார், அவ்வளவு பேரும் முருகப்பெருமான்கிட்ட சாரூபம் பெற்றதுனால, காலையில தான் சொன்னோம், சாரூபம் என்பது அந்த யாற்ற சாரூபம் பெற்றமோ அந்த கோலம் தான் இந்த ஆன்மாக்கும் இருக்கும். அதனால முதல்ல வந்து ஒருத்தர் வந்து இறங்க, முருகா வாங்கினார், பின்னாடி வராருங்க, முருகானார் பின்னாடி வராரு, எல்லாம் மைண்ட்ல வேலோட வந்து இறங்குது. எது ஒரிஜினல் எது சாரூபம் ஆகணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி சார் இருக்கும். 1 கோடி பேர் வந்து இறங்குறான். அவ்வளவு யாரு ஒரிஜினல் வேறு தெரிய மாட்டேங்குது. சிலாதர முனிவர் எப்படி மண்டே பிச்சு பார்ப்பாரு, நந்தியம்மனுடைய அப்பா. அவர் அப்ப என்ன பாடுபட்டிருப்பாரு, மகன் கல்யாணத்துக்கு ஒரு லெட்டரை கொடுத்தேன், அந்த ஆள் முருகன்ட்ட எல்லாத்தையும் கூட்டுவான்னு சொல்லிட்டு தெரியாம இப்படி வந்து இறங்கிட்டான் இல்லைங்களா. அடிய பெருமானுக்கு அடியார்கள் அப்படியா. பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு வாதமலர் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை வருவான் திருமேனி வந்தல்லன் வேத முதல் தூத்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன்னு பாட்டு. அது ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன், இப்படிதான் அருணையார் பிரிப்பார். அப்படின்னா அவன் ஆன்மாக்களுக்கு தோழமையாக இருக்கிறான், சுந்தரருக்கு இருந்தது போல. எங்க இருப்பான் சார் அட்ரஸ், தொண்டர் உளன்னாரு, தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பான். இது அருணையார் உரை. ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன். அதனால அவன் இருக்கிற இடம் வந்து அடியார்களுடைய உள்ளத்திலே இருப்பான். அதனால அவன் ஒரு தோழன், எல்லாருக்கும் நண்பராய் இருக்கிறான். சுந்தரத்துக்கு வரலாறுல பார்த்து
அப்படின்னு தண்டமணி தீசர் இப்படி எழுதிட்டு அங்க இலக்கண இடம் கொடுக்குது. ஒரு தோழம் தொண்டருளன் அப்படிங்கிறது ஒரு தோழன் என்பதனை ஒரு தோளம்னு பிரிப்பார். தோளம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல மிக பெரிய எண்ணன்னு அர்த்தம். அப்படின்னா எண்ண முடியாத அப்படி ஒரு நம்பர், அதுக்கு தோளம்னு பேர். அப்போ ஒரு தோளம் தொண்டர் உளன்கிறார். எண்ண முடியாத அளவு அவர்கள் தொண்டர்கள் உடையவர் சுவாமிங்கிறார். ஓத உலமா ஒரு தோளம் தொண்டர் உளன், அவனுக்கு அவ்வளவு படைகள். சுந்தரர் கூட ரொம்ப ஒரு ஒரு வகையில கொஞ்சம் வருத்தப்பட்டு கேட்பாரு அவர்கிட்ட, சுவாமிகிட்ட. அதாவது வருத்தப்பட்டுன்னா உரிமையில சொல்லுவார். கச்சூர் தேவாரத்துல பாடும் பொழுது, ஏன்பா நீ கைய காமிச்சேன்னா உனக்கு செய்யறதுக்கு எவ்வளவு அடியார்கள் இருக்கிறார், எவ்வளவு உன் மேல அன்பு கொண்டு இருக்கிறார். நீ கைய கூட காட்ட வேண்டாம், முன்னாடி அப்படி அப்படி கண்ணால பார்த்தேன்னா திருப்பூர்ல மட்டும் 1,00,000 அடியார்கள் இருக்காங்க பார்க்கிறார். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறார். ஆனா நீ போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறீங்க, ஒண்ணு இல்லாதவன் மாதிரி. அது சொல்லி வருத்தப்படுறாரு. காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டு உனை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிது. ஓதக்கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவாய் எனையாழ்வாய். திருக்கச்சூர் தேவாரம். அப்போ சுவாமிக்கு அடியார் உள்ளம் என்பது அவ்வளவு பெருசு. அதையெல்லாம் நம்ம காலையில, அதனால இந்த திருவாசகத்தை ஓதுகின்ற அடியவர்கள் உலகம் பூரா ரொம்ப அதிகம். இன்னைக்கு 12 திருமுறைகள்லயே அடியார்கள் அதிகமாக ஓதக்கூடிய திருமுறை எதுன்னா திருவாசகம். அதனால நம்ம காலையில சாத்திரத்தினுடைய மணிமுடி நூலை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த சித்திரை திருநாள்ல கிடைச்சதுன்னா, பெருமானுடைய திருவருள் மாலையில அது அப்படியே திருவாசகத்தை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, அதுவும் திருவருள் சொல்லி இப்ப நம்ம ஏற்கனவே கீர்த்தி திரு அகவலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று பெயர். சிவனது அனாதி முறைமையான பழமை என்பது அவனுடைய பண்பு என்று சொன்னால், சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடு. அது அவனுடைய பண்பு. ரொம்ப பழமையாக இருத்தல், அனாதியாக இருத்தல், காலத்தால் வரையறை செய்ய முடியாத பழமை, இதெல்லாம் அவனுக்கு. இது அவனுடைய பண்பு, குணம். அவனுடைய செயல், ஆக்ஷன்ஸ் என்னவா இருந்ததுன்னாரு, பல்வேறு அடியார்களை பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களிலே இறங்கி அருள் செய்தான். அப்படி செய்த அந்த திறனைத்தான் இந்த கீர்த்தி திருவருள் சொல்லும். அதனால கீர்த்தி திருவருள்ங்கிறது அவனுடைய செயல்கள். புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும். இதன் திருப்பெருந்துறை புராணம் சொன்னது. புகழ் பெருகும் செய்கை எல்லாம், பெருமானுடைய செய்கை யாவுமே புகழ் தரும் செய்கை. அதனால புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல், அதை சொல்லக்கூடிய அகவல் ஒன்று, அதுதான் இந்த கீர்த்தி திரு அகவல் என்று சொல்லி பழைய திருப்பெருந்துறை புராணத்துல அதுக்கு குறிப்பெழுதுவார். அதை நாம ஏற்கனவே நம்ம துவங்கிட்டோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீது கூற குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பம். இதான் போன வகுப்பு வரைக்கும் பார்த்தோம். அவன் எப்ப இருக்கிறான்னு சொன்னால், தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பெருமான் தில்லையிலே ஆடிக்கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அந்த தில்லையினுடைய பெரிய சிறப்பு. ஒவ்வொரு தலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சிறப்பு சொல்றாங்க. திருவாரூர் பிறக்க முக்தின்னாங்க, காசியில் இறக்க முக்தின்னாங்க. இதெல்லாம் விட தில்லைக்கு சிறப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தரம் அந்த ஆனந்த தாண்ட தரிசனத்தை கண்டால் முக்தினாங்க. அதனால அப்பேற்பட்ட சிறப்பு. அது எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் இந்த பூலோகத்திலே அவன் ஆடுவதற்கு உரிய இடம் எதுன்னா தில்லை. அது எப்படி தெரியுதுன்னா, திருவிழாப்பாணத்தில் ஒரு செய்தி சொல்வார். மதுரையில மீனாட்சி அம்மன் திருமணம், அதுல சுவாமி கல்யாணத்துல இருக்கார். அந்த கல்யாணம் காலை பொழுது நடந்தது. அந்த காலத்துல சைவர்கள் கல்யாணம் எப்ப நடக்கும்னா அதிகாலை பொழுதுல அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம காலத்துல ரொம்ப மாறிட்டோம், வரவேற்புங்கிறோம், மாலை இப்படி இல்லாம நடத்துறோம். ஆனா சைவர்கள் குடும்பங்கள் கல்யாணம் எப்படி இருக்குன்னா அதிகாலை பொழுதுதான் அந்த கல்யாணம் நடக்குமா, அப்படிதான் இருந்திருக்கு. அதனால சுவாமிக்கு அம்பாளு கல்யாணம் காலை நேரத்துல நடக்கு. அங்க மதுரையில பாண்டிய மன்னனுடைய மகள் மீனாட்சி அம்மை பொண்ணு. அதனால ஏகப்பட்ட கூட்டம் அவ்வளவு பொண்ணுட்டு கூட்டம். நம்ம தலைவருக்கு கூட்டம் எங்கன்னாரு, கைலாயத்துல இருந்து எவ்வளவு பேர் மதுரைக்கு வர முடியும் பாவம். அதனால வந்திருக்கிறாங்க ஒரு 10-15 டிக்கெட். திருமால் வந்திருக்காரு, பிரம்மன் வந்திருக்கிறாரு, நந்தியம் பெருமான் வந்திருக்கிறார்,
ரொம்ப முக்கியமான தேவர்கள்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள் சில பேர் வந்திருக்கிறாங்க. அதுல இந்த பதஞ்சலியாரும் வியாக்கிரபாதரும் வந்துட்டாங்க. அவங்க இங்க வந்துட்டாங்க. புராணத்துல வந்து கதை. பதஞ்சலியாரும் வியாக்கிரபாதரும் வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தை கலந்துக்கிட்டாங்க. காலையில முகூர்த்தம் முடிஞ்சது. முடிஞ்சவொடனே இலையை போட்டாங்க அங்க. நிறைய பேர் இப்ப உள்ள காலமா இருந்தா சாப்பிட்டு 1 மணி நேரம் பெர்மிஷன் தான் போட்டிருக்கோம். 9 மணிக்கு ஆபீஸ் போயிடலான்ட்டு பாதி ஓடுது. ரைட்டுங்களா? அந்த காலத்து மரபு இப்பவும் சில இடங்கள்ல இருக்கு. பொண்ணு வீட்டுல கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை முதல்ல விசாரிச்சு உட்கார வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணா பொண்ணு வீட்டுக்காரங்களை அவங்க கெஸ்ட், அதனால அவங்கள உட்கார வைக்கணும். அதனால என்ன பண்ணாரு, இது வந்து பொண்ணு வீட்டு கல்யாணம் பாண்டிய மன்னன் பண்றான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உட்கார வைக்கிறதுக்கு எங்க மொத்தமே 10-15 கேட் இருக்கு. ஆனால என்ன பண்ணாங்க, இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் எல்லாம் அவங்களெல்லாம் முதல்ல உட்கார வைக்கலான்னு அங்க இலையை போட்டு கூப்பிட்டா, ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேங்க சார். முகூர்த்தமே முடிஞ்சது, முகூர்த்தத்தை பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. ஒரு சின்ன வேலை, வெளியே போயிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? திரும்ப வரமாட்டாங்கன்னு அர்த்தம். இதானே இன்னைக்கும் திரும்ப என்ன 2 இட்லி சாப்பிட வைக்கணும் வருமா அங்க இருந்து. அதனால பாண்டியமன்னன் சொல்லி பார்த்தாரு, இல்ல ரெடி ஆயிடுது, சாப்பிட்டு போயிடுங்க, அப்புறம் நீங்க மெல்ல போயிட்டு வரலாம் வாங்க. இல்ல ஒரு சின்ன ஒர்க்கு, போயிட்டு வரேன். கல்யாணம் நடத்துற அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா மாப்பிள்ளோட இருந்து வந்ததே 10 பேர் தான். அப்ப மாப்பிள்ளைக்கு தோழர் மாதிரி இந்த 2 வந்திருக்கு, இதுகளும் சாப்பிடாம போயிட்டு நல்லா இல்ல. நேரம் என்ன பண்ணிட்டாரு, மாப்பிள்ளைகிட்டே போயிட்டாரு. மாப்பிள்ளை 2 தாடி வேலை வந்தது, அது 2 சாப்பிடாம கிளம்புது, சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இலைய போட்டாச்சு, பொங்கல் சூடா இருக்கு, சாப்பிட்டு போச்சு. பதஞ்சலி அப்படின்னாரு. நான் சாமி கூட தான் கூப்பிட்டுருப்பேன். உத்தரவு என்ன, இந்த மாதிரி மாமா ஏதோ சொல்லு. இல்ல சாப்பிட்டு போ. எங்க போனோம்? சாப்பிட்டு போ. வியாக்கிரபாதரை கூப்பிட்டு, சாமிக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, என்ன வேணும்? சாமி நடனம் பார்க்காம காரை உணவு எடுத்ததில்லை. எப்படி ஒரு நியமம் இருக்கு பாருங்க மனசுல. கைலாயத்துல இருந்து மதுரைக்கு வந்திருக்கு. நம்ம வந்து இங்க இருந்து போனோம்னு வச்சுக்கோங்க, மெட்ராஸுக்கு போனாலும் அனுஷ்டானம் பண்ணதை விட்டுறோம். இதுக்கு போனோம்னா, டெல்லிக்கு போனோம்னா கோயிலுக்கு போறதை விட்டுறோம். துபாய்க்கு போனோம்னா குளிக்கிறதே விட்டுறோம். நம்ம பழைப்பு இப்படி ஓடிட்டு இருக்கு. அது எங்க பண்ண, எங்க இந்த கைலாயத்துல இருந்து இங்க வந்திருக்கு. இங்க வந்து என்ன சொல்லுது பாருங்க, நடனம் பார்க்காம எடுத்ததில்ல. ஒரு 8 தில்லையில போய் நடனத்தை பார்க்க. அப்ப பூலோகத்துல நடனம் எங்க நடக்கிற தில்லை தான் பதிவு பண்றாரு. அதனால என்ன பண்றாரு, தில்லையில போய் ஒரு 8, அவங்களுக்கு என்ன பஸ்ஸை பிடிக்க போறாங்களா, நேரம் ஆகாயமா இருக்கும், தில்லைக்கு போக போகுது, நடனத்தை பார்க்க போகுது, இங்க வரப்போகுது. சுவாமியினுடைய கருணை பாருங்க, அது அப்படியே வருது திருவிழா கோணத்துல. சுவாமியுடைய கருணை பாருங்க. இதுக்காகவா 2 பேரும் அங்க போறேன்னீங்க, இங்க ஆடணும். நீங்க கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ள ஆட்டம் போட்டதே நம்மளால ஆரம்பிச்சு வச்சதுதான். அது ஏன் தெரியல, கோமதி அக்கா ரொம்ப சிரிக்காங்க. அந்த கல்யாணத்துக்கே மாப்பிள்ள சுவாமி பாருங்க மதுரையில ஆடினான். அவன் கால் மாறி ஆடிய திருவிளையாடல் இதுக்கு அப்புறம் வந்தது. அப்ப மதுரையில சுவாமி 2 முறை ஆடி இருக்கிறான். முதல்ல ஆடின ஆட்டம் இதுதான். யாருக்குன்னாரு, பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்காகவும் மதுரையில முதல்ல ஆடினான். அதுக்கப்புறம் தான் ராஜசேகர பாண்டியன் மன்னன் வந்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டு, அது ஒரு பெரிய கதையாயிடுச்சு. ஏன்னா அவனோடு போரிட்டு வந்த மன்னன் நடனத்துல பெரிய ஆள்னு கேள்விப்பட்டான். அந்த காலத்துல என்னன்னா, நீங்க மன்னன் ஏதோ கத்தியால டிஷ்யூம் மட்டும் கிடையாதான், அவர்களுடைய திறமை என்னவோ அதுலெல்லாம் வெல்லணும் ஒரு மன்னன். அப்ப அவன் நடனத்துல ரொம்ப பெரிய ஆள். நம்மளுக்கு டான்ஸ் தெரியாது, அதனால என்ன பண்ண, ஒரு டான்ஸ் டீச்சரை வர சொல்லி, இன்னைக்கு நான் டான்ஸ படிச்சாலுமே தைன்னு குதிச்சிருக்கான். சாயங்காலம் காலை அசைக்க முடியல. அந்த ஒரே நாள்ல அடிய ஆடினாங்கன்னா என்ன ஆயிருப்பான் பாருங்க. முடியலையா, அரசவை வைத்தியரை கூப்பிடுன்னு சொல்லல, கால் வலிக்கு. உடனே அவன் நினைப்பு எங்க போயிருக்கு பாருங்க. ஒரு நாள் காலையில கொஞ்ச நேரம் ஆடினதுக்கே இப்படி வலிக்க, அப்ப பெருமான் எப்பவும் 24 மணி நேரம் ஆடிட்டு இருக்கிறானே, அவங்கால் எப்படி வலி. நேர போய் கோயில தொடரான்ட்டான். வந்துட்டான் சோமசுந்தர பெருமான பாக்குறதுக்கு கோயிலுக்கு வந்து சுவாமிகிட்ட சொல்றான். என்ன கேட்கறான் பாருங்க, நீ கொஞ்சம் ஆடுறத நிறுத்துன்னு கேட்க முடியாது, நிறுத்தா உலகம் நின்றோம். பெருமானே எனக்காக அந்த காலை கொஞ்சம் மாத்தியாதான் ஆடக்கூடாதா, ஒரே கால என்ன ஆடிட்டு இருக்கிறிய, வந்து வலிக்காதா? சாமி ஒண்ணும் சாமி உடனே பண்ணல. என்ன சொன்னா, வாள் எடுத்து கழுத்தை வெட்ட போயிட்டான்.
ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன பக்தி கொண்டிருந்தோம். ஒரு நாள் அந்த டான்ஸ் டீச்சர் சொல்லி காலை பிடிவே எப்படி வேணும் ஆடினதுக்கு எங்க காலை நகட்ட முடிய மாட்டேங்க வலிக்குது. அப்ப அந்த ஆள் வந்து என்னைக்கு ஊழி காலத்துக்கு முன்னாடி இன்னும் ஆடிட்டு இருக்கிறானே அசையாம, அதனால நீ இப்ப காலை மாத்தி ஆடலன்னா நான் உயிரை விட்டுறேன்னாரு சுவாமி. உடனே நின்னுட்டு காலை மாத்தி ஆடிட்டான் மதுரையில. அது ஒரு திருவிழா, கால் மாறி ஆடிய படலம். அப்ப இந்த கால் மாறி ஆடிய படலத்துக்கு முன்னமே ஆடினது எங்கன்னா பதஞ்சலி வியாக்கரபாதருக்கு. அந்த பதஞ்சலி வியாக்கரபாதருடைய ஆட்டத்தை மதுரையில திருவிழா பாடத்துல பதிவு செய்யும் பொழுது ஒரு செய்தி தெரியுது. தில்லையில அவன் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறான். மதுரையில் ஆடன்னு சொல்லவன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எங்க கிளம்புறாங்கன்னா இங்க தில்லையில போய் பாய்ட்டு வரதான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட பெருமையுடைய தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அப்படி சிறப்புடைய இடம். அங்கதான் திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனார். எல்லா உயிர்களுக்கும் நடுவில் நின்று ஆடிக்கொண்டா. அதான் நம்முடைய அசைவு. சித்தாந்த வார்த்தைகள்ல சொல்லப்போனா அவனுடைய நடனம் என்பதுதான் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில். அவன் செய்யற அந்த ஐந்தொழில் என்பதுதான் அவன் செய்யற நடனம். அத உண்மை விளக்கம் சாஸ்திரம் விரிவால் தான் சொல்லுது. ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் அப்படின்லாம் விரிவா சொல்லுது. அதெல்லாம் சொல்லி எண்ணின் பல்குணம் எழில் பெற விளங்கி அப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு வந்து என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஏறன்னா முழுமையான அர்த்தம். என்னுடைய இருளை அப்படின்னா ஆணவ மலத்தை அங்க சொன்ன மாதிரி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு சாமி. ஏன்னா அது மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். ஆனால அதுதான் செய்ய முடியும். அது சொல்றார். அதனால இங்க என்னுடைய இருளை ஏற துறந்து முழுமையா துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையினர். அதுதான் சிறப்பு. பெருமான் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய இடத்தை என்ன சொன்னார் பாருங்க. அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. அப்போ அன்பு மீது தூர இருக்கின்ற அடியார் உள்ளத்தில் இருத்தல் ஒண்ணு, ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு, அவன் அன்பு மீதூர அடியார் உள்ளத்திலே வந்து இருத்தல். சுவாமிக்கு அன்பு, அதனால எங்க இருக்கான்னாரு அடியார் உள்ளத்துலதான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர இருப்பான்னு மட்டும் சொல்ல, குடியா கொண்டாடினார். அப்படின்னா அங்கேதான் ஆள் வாசம் செய்யறான், வேற எங்கேயும் போறதே இல்லையோ. சுந்தரர் பெருமான் இருந்த காலத்துல மேல நந்தியம் பெருமான் போய் கேட்கிறார், சாமி எங்க இருக்கார்? சாமி பூலோகத்துக்கு. அப்புறம் 2 நாள் கழிச்சு இப்ப சாமியை பார்க்கலாமா? சாமி பூலோகத்துக்கு. 3ஆவது நாள் எதுக்கோ போய் நந்தியம் பெருமான், இன்னைக்காவது சாமி அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? சாமி பூலோகம் இருக்கு. ஐயோ பூலோகமே குடியா இருக்காரு அந்த ஆள், எதுக்கியான்னு கேட்டான். ஏன்னா பூலோகத்துக்கு எப்போ போனா இவ்வளவு நாள் இது வரைக்கும் இப்படி அடிக்கடி போனதில்லை பூலோகத்துக்கு. அப்பப்போ வருவாரு. ஆனா இங்க என்ன எப்ப கேட்டாலும் இப்போ கடந்து ஒரு 15 நாள் எப்ப கேட்டாலும் பூலோகம்ங்கிறீங்க. எங்க அங்க யாரை பார்க்க போறாரு கேட்பாங்கல்ல. ஒரு ஆபீசர் அடிக்கடி சென்னை போயிருக்காருன்னா எதுக்கு போயிருக்காரு கேட்பாங்கல்ல, யாரை பார்க்க போறாரு கேட்பாங்கல்ல. அதனால எங்கன்னு கேட்டார். நந்தியப்பன்மான்னு சொல்லிட்டார். இல்ல இந்த மாதிரி சுந்தரன்னா ஒரு ஃப்ரெண்டு அங்க பார்க்க போறாரு. முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் யுக கணக்கிலே இவரை பார்க்கிறது காத்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே உள்ள பெருமான் யாரோ ஒரு ஆன்மாவை பார்க்கறதுக்கு கீழே திரும்ப திரும்ப போறாருன்னா அந்த ஆள் யாரு? இது இயல்பா வரும்ல, வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாங்க, சுவாமி மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த அடியார்கள் எல்லாம் கொஞ்சம் தைரியத்தை, சாரி தேவர்கள் எல்லாம் தைரியத்தை வரவழைச்சிட்டு சுவாமிகிட்ட போய், சுவாமியோ சின்ன விண்ணப்பம் சொல்லுங்க என்ன வேணும் சொல்லு. இந்த மாதிரி சுந்தரன் ஆமா சாமி சொல்லிட்டார். சுந்தரனாலே சாமி மகிழ்ச்சி ஆயிடுவார். அவ்வளவு சந்தோஷம். அம்மா என்ன வேணும் சொல்லுங்க என்ன. இல்ல நீங்க அடிக்கடி பூலோகம் போய் நீங்க போய் பாக்குறீங்கன்னா அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியுது. அடுத்த முறை போகும்பொழுது எங்களையும் கூப்பிட்டு நாங்களும் வந்து சுந்தரனை பார்க்கணும். எங்க பூலோகத்துல சுவாமி ரொம்ப தெளிவான ஆள். அப்படியே பார்த்தாரு. அப்படியா எவ்வளவு பேர் இருக்காங்க தேவர்கள்? 33 கோடி தேவர். 33 கோடி தேவரையும் டிக்கெட் போட்டு கீழே கூப்பிட்டு வராங்கன்னா பட்ஜெட்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் என்ன பண்றாரு, விடு நான் அவனை மேல வர சொல்றேன்ட்டார். அதனாலதான் சொல்றாரு, அது சுந்தர் தான் பதிவு பண்ணாரு, இந்த உடம்போடையே மேல கூட்டு போனார். இந்த செய்தியை சுந்தரர் சொல்லலைன்னா சித்தாந்தம் படிக்கிற அவ்வளவு மண்டே பிச்சிருப்பான். எப்படி இந்த உடம்போட மேல போக முடியும்? அதுக்கு இடமே இல்லையா? அவரே சொல்லிட்டாரு. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் வெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப, தேவர்கள்லாம் விண்ணுலகத்தில் விரும்ப வெள்ளை யானை மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை விட்ட மனையன.
அதனால தேவர்கள்லாம் விரும்ப சுவாமி என்ன பண்ணாரு, உள்ள அங்க மேல கூட்டு போனா. அதனால அங்க போனார். அப்ப அடியாருடைய சிறப்பு, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அப்படித்தான் அடியார்களுக்கு சிறப்பு. அதுதான் சொன்னார். அதனால அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். மண்ணு மாமலை மகேந்திரம் அப்படிங்கிறது, மகேந்திரமலை என்பது கைலாயம் என்றுதான் அருணையார் பொருள் கொள்ற. கைலாயமா தான் இருக்கணுங்கிற. நான் தண்டபாணி தேசியர் கைலாயம்னு சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் மகேந்திரம் என்பது கன்னியாகுமரி அருகிலே இருக்கின்ற ஒரு தலம் என்பாரும் உளருங்கிறார். ஏன்னா நான் போன வகுப்பிலே சொன்னது போல பல்வேறு தலங்கள் இந்த கீர்த்தி திருகவல்ல எங்கன்னு இன்னும் தெரியல. கல்லாடம்ங்கிறார், பஞ்சனஹள்ளிங்கிறார், நந்தம்பாடிங்கிறார். இதெல்லாம் எங்க இருக்குன்னு யாருக்கும், அதான் யாருக்கும்னா அருணையுடையல் மேலையார், தனபனேஸ்வர் போன்ற பெரியோர்களுக்கே தெரில. எனக்கு தெரிலங்கிறது வேற. அந்த மாதிரி பெரியோர்களுக்கே தெரில. ஆனால் அவங்க தெரிலன்னே எழுதுறாங்க. இத்தலம் பற்றிய குறிப்பில் அது அப்படின்னே எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மகேந்திரம் அப்படின்னா அப்படித்தான் இருக்க வேண்டும். இதை கைலாயமா தான் இருக்கணும். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும்னர். அப்ப ஏற்கனவே சொன்ன ஆகமம் மீண்டும் அடுத்த ஊழி காலத்திலே அதை குருநாதராக சொல்லி ஏனார். ஏன் அப்படின்னா அவன் தோற்றுவித்தவன். அவன் தோற்றுவித்த அளவிலே மட்டும் இது ஆன்மாக்களுக்கு புரியாது என்பதனால தட்சிணாமூர்த்தியாகி சுவாமி என்ன பண்றான், வேதத்தை உபதேசம் பண்ணிடுறான். அந்த வேதத்தையும் உபதேசத்தையும் எப்படி பண்ணினான் அப்படிங்கிறத சிவஞான மாபாடியத்துல சுவாமி சொல்வார். அவனுடைய 5 முகங்கள்ல 4 ஈசானம் தவிர்த்த அகோர முதலே இந்த 4 முகங்கள்ல முகத்திற்கு ஒன்றாக 4 வேதங்களையும் அவன் படைத்து அதை என்ன பண்ணா அப்படின்னாரு, அனந்த தேவர் மூலமாக பிரம்மனுக்கு உபதேசித்துனார். அனந்த தேவர் யாரு அப்படின்னா வித்யாதத்துவ புவனத்தினுடைய அதிபதி. அட்ட வித்யேஸ்வரர்கள் 8 பேரு. அதுல முதன்மையானோர் அனந்த தேவர். அந்த அனந்த தேவர் மூலமா சுவாமி என்ன பண்ணா, இதை பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணா. ஏன்னா நல்ல ஞாபகம், பிரம்மதேவர் என்பது சகல வர்க்கத்து ஆன்மா, பிரகதி மாய குணத்துல உள்ளவர். ஆனாலும் அவருக்கு நீ இதை கொடுன்னு சொல்லி கொடுத்தான். இது வேதம் அகத. இங்க மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தோம். இந்த ஆகமத்தை என்ன பண்ண, தன்னுடைய அந்த 4 முகமாக மட்டுமல்லாமல் ஈசான முகத்தையும் சேர்த்து 5 முகங்களிலிருந்தும் 28 ஆகமங்களை தோற்றுவித்து என்ன பண்ணியிருக்கிறார், மாபாடியத்துல சுவாமி சொல்றார். அதை பிரகதி முறையாக அப்படின்னு எழுதுவார். பிரதிசங்கீதை மூலமாக அப்படின்பார். பிரதிசங்கீதை மூலம் அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப விரித்து சொல்றது. அதை பத்தி அதாவது ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொருத்தருக்காய் 28 பேருக்கு பாடம் நடத்துறார் அனந்த தேவர் மூலமா கீழே. அப்படி 28 தேவருக்கும் பாடம் சொல்லி ஆளுக்கு ஒரு ஆகமம் அப்படி பாடம் சொல்லி அதுல பிரணவர்கள் என்று 10 பேரு, ருத்ரர்கள் என்று 18 பேரு, ஆக 10 18 28 பேர். அதனால அதுக்கு சிவபேதம் ருத்ரபேதம்னு எழுதுவாங்க. சிவபேதமாய் 10 பேருக்கு முதல்ல சொன்னது, ருத்ரபேதம் ருத்ரர்கள்ல 18 பேருக்கு. அப்ப 10 18 28 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஆகமம் நீ அவனுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இது பிரதிசங்கீதை முறையானே இப்படி சொல்லி கொடுத்தது. சொல்லிட்டு அந்த 28 ஆகமத்தையும் அனந்த தேவருக்கு மௌகிக முறையாலே என்பார். மௌகிக முறை அப்படிங்கிறது தொகுத்து சொல்றது. 28 ஆகமத்தினுடைய தலைப்பு சொல்லி இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது விரிவா சொல்லி கொடுத்தது 28 பேருக்கு. ஆனா தலைமைக்கு எப்படி சொல்லிட்டார், பொதுவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த அனந்த தேவர் அதை வாங்கி பின்னாடி 118 ருத்ரர்களில் முதன்மையான ருத்ராக விளங்கிய ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு உபதேசம் செய்யறார் ஆகமத்தை. ஸ்ரீகண்ட ருத்ரர் அதை வாங்கி பின்னாடி முனிவர்களுக்கும் கணங்களுக்கும் இதை போய் சேரணுமே, இப்ப இது யார்கிட்ட சொன்னா சரியா இருக்கும்ட்டு நந்திய பெருமான் சொல்றார். அப்படித்தான் நந்திய பெருமானுக்கு இந்த ஆகங்கள் வருது. இந்த நந்திய பெருமான் இதெல்லாம் சுவாமி எங்க எழுதுறாருன்னா சிவஞான போத நூல் வந்த வரலாறுக்கு இதை அவ்வளவு கொண்டாடுறார். அப்ப நந்திய பெருமான் என்ன பண்ணாரு, இந்த ஆகமங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அவருக்கு சில ஐயம் வருது. என்ன ஐயம் வருதுன்னா, ஒவ்வொரு ஆகமத்துல பொருள்கள் இவ்வளவுன்னு சொல்றதுல வித்தியாசம். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா பொருள்கள் எத்தனைன்னா சவிசாந்தம் பதி பசு பாசம் 3 அப்படின்னு சொல்லுது. இன்னொருத்தர் அந்த பக்கம் போன உடனே பதி பசு ஆணவம் மாயை கண்மம் 5 பொருளுங்கிறார்.
உமாவி சிவாச்சாரியார் இருபாய் இருபதுல ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டுங்கிறார் சுத்தமாய. அப்ப 6 ஆச்சு. ஆக இவை 6 ஆகுது. 3ங்கிறோம், 5ங்கிறோம், 6ங்கிறோம். இது மாதிரிதான் அங்கே வரும். சுவாம்புவ முதலிய ஆகமங்கள்ல 7 பொருள்ங்கிறார். ரௌர முதலிய ஆகமங்கள்ல 3 பொருள்ங்கிறார். அப்ப சில ஆகமங்கள்ல 5 பராக்கியை இதெல்லாம் 4ன்னு சொல்லுது ஆகமங்கள்ல. மிருகேந்திரம் 5. அப்போ 4, 5, 7 அவருக்கு கொஞ்சம் குழப்பம். அதனால என்ன பண்ணார், தனக்கு சொல்லி கொடுத்து சீகண்டருத்தர்கிட்ட போய் கேட்கிறார். இந்த மாதிரி 3ங்கிறாங்க, 4ங்கிறாங்க, 5ங்கிறாங்க, அந்த பொருள் எத்தனைங்கிறத முடிவு பண்ண முடியல. சீகண்டருத்தர் சொல்றார், இதை முடிவு பண்றதுக்கு இதை படின்னு எடுத்து கொடுத்தாரா. அப்படி கொடுத்த நூல் சிவஞான போதம். அதனால சுவாமி எழுதுவார், சிவஞான போதம் என்பது 28 ஆகமங்களுடைய பொருளை எல்லாம் தொகுத்து சொல்ற நூல் அல்ல என்பர். அது இல்ல, அது அவசியமும் இல்ல. ஏன்னா மிருகேந்திரம் முதலிய ஆகமங்கள்ல முதல்லயே அந்த ஆகமத்தினுடைய திரண்ட செய்தி என்னன்னு தொகுத்து ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. அதனால திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சிவஞான போதம்னா என்ன அப்படின்னா, இப்படி பொருள் 3ஆ 4ஆ 5ஆ 6ஆ 7ஆன்னு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த நூலை. அதுதான் சிறப்பு பெயர்ல சொல்றாரு. மயர்வு அற நந்தி முனி கணத்து அழித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன்னு பாடினார் பின்னாடி. அப்ப மயர்வு அற, மயர்வுன்னா மயக்கம், அந்த மயக்கம் நீங்குமாறு அதை அழித்த சிவஞான போதம் என்று அங்கு குறிப்பை காட்டினார். அப்ப அந்த சிவஞான போதம் வந்ததுக்கு காரணம் சொல்லும் பொழுதுதான் இந்த ஆகமங்கள் வரலாறுல இப்படி எல்லாம் வந்த ஆகமங்கள். இது முதல்ல நந்திய பெருமானு கொடுக்கப்பட்டது. நந்திய பெருமான் இதுல உள்ள சந்தேகங்களை சீகண்டருத்தர்கிட்ட போய் கேட்கிறார். சீகண்டருத்தரர் அதுக்கு சிவஞான போதத்தை தூக்கி கொடுத்தார். இப்படித்தான் அந்த செய்தி வருது. அதனால மன்ன மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளொடு நயப்புற எய்தியும். தண்டபணீதீசர் கூட இந்த சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும்ல என்ன சொல்றார், அவர் ஒரு முறை அங்க சொன்னாரு. அவர் சொன்னதுனால மட்டும் இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் சேரல. அதனால அவரே குருவடிவாகி உபதேசம் செய்தாதான் புரியும். அதனாலதான் தட்சிணாமூர்த்தியா இப்படி எல்லாம் கொடுத்தாருங்கிறார். ஏன்னா சுவாமியுடைய அந்த மேன்மையான செய்திய சுவாமியே நமக்கு புரியுற மாதிரி சொல்லலைன்னா நமக்கு எப்படி புரியும். அதனால அப்படி தந்தது என்று சொன்னார். சொல்லிட்டு கல்லாடத்து கலந்து இனிதருளி நல்லாளோடு நயப்புற எய்தியும். கல்லாடத்து, கல்லாடம் என்னும் தலத்தில், இவ்வளவுதான் சொல்ல முடியுது. எங்க இருக்கு கல்லாடம் தெரியல, இப்பவுமே ஆரம்பிச்சுட்டு நிறைய இடங்கள் இப்படி இருக்கு. ஆனா நிறைய இடம் தெரிஞ்ச இடமும் இருக்கு, சில இடம் தெரியாது. அப்ப கல்லாடத்து கலந்து இனிது அருளி அம்மாவோட உமையம்மையோட. ஆனா கல்லாடம் எங்க இருக்கு தெரியல. அதனால கல்லாடத்து, கல்லாடம் என்னும் தலத்தில், அவ்வளவுதான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லி கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புரை. நல்லாள் அப்படின்னு வெறுமன சொன்னாலே அது உமாதேவியார் தான் புரியும். நல்லாள் என்கின்ற இல் விகுதி பெண் என்ற அல்ல, அது நல்லாள் அப்படின்னா அது யாரை குறிக்கும்னா உமாதேவியார். யார் சொன்னா? மாணிக் ஞான சம்பந்தர். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது இல்லைங்களா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணில் நல்ல கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும். அந்த நல்லாள் யாருன்னா உமாதேவியார் தான் நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனையவர்கள் எல்லாம் யாரும் சொல்லலையேன்னா, ஏனைய பெண்களை யார சொன்னாலும் அது ஆன்மா என்க விலை. மங்கையர்கரசி நல்லாள் இல்லையா, காரைக்கால் அம்மையார் நல்லாள் இல்லையா, திலகவதியார் நல்லாள் இல்லையா, இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருமே நல்லாள் தான். இறைவனை வழிபாடு சென்ற அடியார்கள் எல்லாம் நல்லாள் தான். ஆனா ஏன் அம்மாவை சொல்லனா, நாம எல்லாரும் இப்ப நான் சொன்ன மங்கையர்கரசியார்ல ஆரம்பிச்சு இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அக்கா வரைக்கும் இவங்க எல்லாருமே ஆன்மாக்கள். ஆனா உமாதேவியாருங்கிற மட்டும் உயர்வு. அது எங்க வந்துடும்னாரு, பதிய இலக்கணத்துல போயிடும். நிச்சயம் எல்லாம் ஆன்மா. மங்கையர்கரசியாரோட எவ்வளவு சிறப்பு, அதுவும் சிறப்பு தான். ஒரு திலகவதியார் இல்லைன்னா அப்பர் சாமி கிடைச்சிருப்பாரா? இல்லைங்களா? அக்கா எப்படி செய்யறாங்க. 40 வருஷமா போய் திருவதியை பெருமாண்ட வழிபாடு செய்யறாங்க. அந்த வழிபாடு சேர்ந்து என்ன கேட்டாங்க பாருங்க, என் பின்னே வந்தோனை சொல்றாங்க. என் பின்னாடி வந்தவன் தம்பி.
பரசமய பொழியில் இருந்து எடுத்த ஆண்டு. அதானே கேக்குறாங்க வழிபாடு. அந்த அக்கா தனக்கா எதையுமே கேட்கல. இன்னும் ஒருபடி மேல சேக்கலான்னு சொல்ற, அந்த அக்கா உயிர் வாழ்ந்ததே இந்த தம்பிக்குங்கிறார். அது சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலம். இப்ப நேரம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த காலத்துல புகழனார் உயிரை விட்டாரு, போயிட்டு மாதினியார் உடனே உயிரை விட்டாங்க. கற்புடைய மாதினியார் தான் கணவனார் உடன் சென்றார் சேகலாது. ஏன்னா அந்த அவரு ரொம்ப மங்களமா சொல்லுவார். இறந்து போயிட்டாங்க உடனே அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லல. கற்புடைய மாதினியார் தான் கணவனார் உடன் சென்றார் அப்படின்ட்டார். அவங்க விண்ணுலகத்துக்கு போனார்னாரு, இந்த அம்மாவும் கூட போயிடுதுன்ட்டார். அப்படின்னா போயிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவை பார்த்து வளர்க்கப்பட்ட குழந்தை இல்ல, அதனால அந்த குழந்தை பாருங்க 12 வயசு தான் சொல்றாரு. கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, நிச்சயிக்கப்பட்ட கணவன் இறந்து போயிட்டாருன்னு உடனே அப்பமே இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, உயிரை விடன்னு முடிவு பண்ணுது. கல்யாணமே ஆகல. எந்தையும் எம் அம்மையும் அவருக்கு எனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியதனாங்கிறார். எங்க அம்மா அப்பாவும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்க இந்த புராணங்களை எங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி உட்கார்ந்து இதெல்லாம் சிந்திக்கிற இடம் இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, நல்ல இடம். ஏற்பாடு செய்யற பெரியவர்கள், இடம் கொடுக்கிற பெரியவர்கள், கலந்து சிறப்புகிற அடியார்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா இதையெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறைன்னு சொல்லுங்க, புராணத்துல இருந்து சொல்லணுங்களேன். எங்க அப்பா அம்மாவும் முடிவு பண்ணாங்க, அதனால அந்த பையனை தான் நான் கெட்டுவேன். இப்படிதான் திலகவதியார் கதை வருது. மம்மி உனக்கு ஒண்ணும் தெரியாது லூஸ் மாதிரி, என் பையனை நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னாரு காரணம் என்ன, எங்க தப்பு நடந்தது? அவங்க மேல இல்ல, இந்த புராணத்தை அவங்களுக்கு எடுத்துட்டு போல. நம்ம இந்த கதைகளை நம்ம அவங்களுக்கு எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, எதை குழந்தைகள் கேட்கறாங்களோ அது வழிதானே நடப்பாங்க. என் பேரன் செல்போனை விடவே மாட்டாங்க அப்படின்னா, செல்போனை முதல்ல கொண்டு கொடுத்தது யாரு? நான் தானே. அப்புறம் அப்போ நாம இந்த கதைகளை அவங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாரு, எந்தையும் எம் அம்மையும், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவருக்கு என்னை கொடுக்க இசைந்தார்கள். அந்த கலிப்பகையாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அவ்வளவுதான். அந்த முடிவே எங்க அப்பா அம்மாவோட முடிவு. அது அவங்க மேட்ரு. கல்யாணம்னு சொன்ன போய் கழுத்து நேற்றதான் நம்ம வேலை. அப்படிதான் இருந்தார்கள். அந்த முறையால், எந்த முறையால்? அம்மா அப்பா முடிவு பண்ண அந்த முறையால் அவருக்கே உரியதுனால. எனவே இப்ப அவர் இறந்து போயிட்டாரா, அதனால நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் நானும் அப்படிலாம் சொல்ல. என்ன வார்த்தை கூட சேர்க்கலாதான் மங்களமா சொல்லுது புராணத்தை. எப்படி சொன்னார் பாருங்க, எனவே இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பன் என முயற்சித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூசைட் அட்டெம்ப்ட்னு அர்த்தம். நம்ம ஒரு பேப்பரா இருந்தா தற்கொலை முயற்சியும் பெருசா படம் போட்டு போடுவான். சேக்கலாசனோட சிம்பிள் எழுதிட்டு போயிட்டார். எந்தையும் எம் அம்மையும் அவருக்கு எனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியதனால் இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பன் என முயற்சித்தார். இப்பதான் தம்பி காலில் வந்து பாரு, அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, உனக்கு நிச்சயிக்கணும்னு போயிட்டாங்க, நீயும் போயிட்டேன்னா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, தம்பிக்கு நீ யார் இருக்கா? டோட்டலி தனியாயிடுவாங்க. சின்ன பிள்ளை. ஒரு 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 ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஞான் அப்பர் சமையலுக்கு அப்ப 4ல இருந்து 5 வயசு தான் இருக்கணும். ஏன்னா திலகவதியாருக்கும் அப்பர் சமையலுக்குள்ள வயசு வித்தியாசம் 8 வயசுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 12 வயசுல கல்யாணம் வருதே இந்த பஞ்சாயத்துன்னா, இப்ப அந்த பிள்ளைக்கு வயசு என்ன இருந்திருக்கும்? 4 வயசா இருந்திருக்கும். இன்னைக்கு உள்ள கதை இருந்தா யூகேஜி. யாரு சார் இருந்தா? அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க. இப்ப உடனே அந்த அக்கா முடிவு பண்றாப்ல. அதான் சொல்றாரு. அதான் சேக்கலா சொல்ற. அந்த அக்கா இந்த மாதிரி சும்மா ஷோ காமிச்சு உயிரை விடுற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல குந்தாணி மாதிரி உட்கார்ந்து இருக்கு சொல்லல. என்ன அழகா அதை சொல்ல வேண்டிய கட்டம். எப்படி சொன்னார் பாருங்க, தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா. அம்மா உயிர் வந்த காரணம் சொல்லுது, தம்பி நல்லா இருக்கும் அதுக்காக. தம்பியார் உளராக வேணும் என வைத்ததையா அம்பொன் முனி நூல் தாங்காது அனைத்துயர்க்கும் அருள் தாங்கியது. திலகவதியார் அப்படி உயர்த்தி பேசுவார். இந்த திருமங்கலமான சுமக்கிற பாக்கியம் அதுக்கு இல்ல, ஆனால் அனைத்துயர்க்கும் அருள் தாங்கினா பின்னாடி தன்னுடைய தம்பி மூலமா திருமுறைகள் கொடுத்து அவ்வளவு உயிர்களை முக்தி பேறு பெறதுக்கு காரணமா இருக்கப்படுறது இந்த அக்கா கிடையாது. அம்பன் முனி நூல் தாங்காது அனைத்துயர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனையிட அவர் தேர்ந்தார். அந்த வீட்டிலே உட்கார்ந்து தவம் செய்து கோயில்ல திருவதியை வழிபட்டு அவங்களும் நல்ல ஆள் தான். ஆனா இவங்க எல்லாருமே ஆன்ம வர்க்கம். அங்க இருக்காரசியாரும் அப்படிதான் இல்லைங்களா? சோழ நாட்டுல இருந்து பேரரசியா வந்து மதுரையில வந்து உட்கார்ந்துட்டு, மதுரை மொத்தம் மதுரையும் பாண்டி நாடுமே சமணம் சார்ந்திருக்கும் பொழுது
படித்த லேடி கூட ஒரே ஒரு ஆள் யாருனாரு, அப்பாவுக்கு தன் கூட அனுப்பிச்சு வச்ச குலச்சிறையார். இந்த இந்த ரெண்டு தான் ஜைவத்தை பத்தி பேசுறதுக்கே இருக்காங்க. மற்றபடி டோட்டல் டீம் சமணம். அதுல என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன புத்திசாலித்தனமான முடிவு. குலச்சிறையாருக்கும் சொல்லாங்க ஞான சம்பந்தனுங்க வர வைக்கலாம். அவர் வந்தாருன்னா இங்க நிலமா மாறும். என்ன முடிவு பாரு. ஞான சம்பந்தருக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10, 11, 12 வயசு இருக்கும். மகாராணி முடிவு பண்றாங்க அந்த குழந்தைய இங்க வர வச்சா இங்க நிலமா மாறும். அப்படிதான் வர வச்சாங்க. வந்தது எல்லாரும் கடைசியில் அதான் அப்படியே சொல்லி முடியும். அவரு தான் வந்து மங்கையர்க்கரசியார் பானத்தை கொண்டு சொல்லும்போது முடிக்கிறார். மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய தெய்வம்ங்கிறார் சேக்கலா சுவாமிகள். மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம், வளவர்குல கொழுந்து வளைக்கை மானி செங்கமல திருமணத்தை கண்ணினாடால் தென்னர் குல பலி தீர்த்த தெய்வப்பாவை. திரும்பவும் தெய்வப்பாவை, மோலோட தெய்வம்னு சொல்லியாச்சு. திரும்ப என்ன சொல்லாரு பாருங்க, தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவைனார். தென்னர்னா பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னத்துக்கு குலத்துக்கே கெட்ட பேர் ஆயிருக்கும் அந்த ஆளால. முன்னர் எப்படி சைவத்தை போற்றி நின்ற பரம்பரை சார் இந்த மாவாவி வந்து சமணத்துல போய் கெடுத்து விட்டான் அவ்வளத்தையும்னு பின்னாடி குலப்பேரே கெட்டு போயிருக்குமா. அதை மாற்றுன பெருமை இந்த அம்மாவும். தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே. ஞானசம்பந்தர் பிரான்னா இறைவனுதான் அர்த்தம். எங்கள் பிரான்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கடவுளம் ஞானசம்பந்தர் அப்படியே சொல்றாரு. எங்கள் பிரான் சண்பையர்கோன், சண்பைன்னா சிறுகாளி, சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்று இடர் நீக்கி பொங்கொழி வெண்திருநீர் பரப்பினாரை. மதுரைக்கு அந்த பக்கம் திருநீர் இல்லைங்கிறத மாத்தி எல்லா பக்கம் திருநீரை பரப்புனது இந்த அம்மா. பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மால் போற்றலாமே என்று சொல்லி சொல்றார். அப்ப அங்க இருக்கிற நல்லாள் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க எல்லாருமே காரைக்கால் அம்மையாரோடவா, இவங்க எல்லாம் ஆன்மோர்க்கம் அது ஒண்ணுதான். அதுக்கு அது இணையா யாருமே கிடையாது அம்மா. அதனால சொல்றார் சுவாமி கூட வேற யார் இருக்க முடியும். கல்லாடம் தலத்திலே நல்லாளோடு நயப்புறவு எய்தி அப்படின்னா சுவாமி அம்பாளோடு மகிழ்ந்திருந்த நயப்புற எய்தியும் அதனுடைய சீர்காழி தாண்டவராயர் உரையில அங்க இருந்துதான் முன்பு சொன்ன அந்த ஆகமங்களை எல்லாம் அம்மைக்கு உபதேசித்தார். அந்த நயப்புறவு எய்தினா அது என்ன, அந்த மகிழ்ச்சியா இருந்தார்கள் ரெண்டு பேரும் என்ன சாமி அம்பாலும் மகிழ்ச்சியா இருந்தார்கள்னா அதுக்கு என்ன பொருள் சொல்ல முடியும். என்ன மகிழ்ச்சியா இருந்தார்கள்னா அதுக்கு சீர்காழி தாண்டவராயர் உரையில சொல்றாரு. சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளின்ல அந்த 28 ஆகமங்களையும் வந்த வரலாறு வரியிலேயே இருந்து உமையம்மையாருக்கு சுவாமி உபதேசம் பண்ணாராம். அதுதான் வந்து அங்க நடந்ததுன்னு அது வந்து சீர்காழி தாண்டவராயருடைய உரை. அதை சொல்லி உமையம்மையோடு கல்லாடத்தில் இருந்து அடியார்களுக்கு உபதேசித்துனார். உமையம்மையும் கூட வச்சுக்கிட்டு சுவாமி என்ன பண்ணாரோ அடியார்களுக்கு அங்க இருந்து உபதேசம் பண்ணார். அதுதான் கல்லாடத்து கலந்து இனிதருளி அம்மாவோடு இருந்து நல்லாளோடு நயப்புறவு எய்தினா அவங்க ரெண்டு பேருமா இருந்து அடியார்களுக்கு ஆகமங்களை உபதேசம் பண்ணது கல்லாடம்ங்கிற தலத்துலன்னு சொன்னார். அடுத்த பாட்டுல பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும்னர். பஞ்சப்பள்ளி என்னும் தலத்தில் எங்க இருக்கு தெரியல, பஞ்சப்பள்ளி தெரியல. பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும், பால்மொழினா பால் போலும் மொழியுடைய, அது உமையம்மையார் அவங்களுடைய தேன் போல மொழி, பால் போல மொழி, அதெல்லாம் அம்மாவுக்கு தான் பொருந்தும். பால்மொழி தன்னோடும் எஞ்சாது எண்டும், எஞ்சாது அப்படின்னா குறையாது இருந்தும் என்றும் இன்னருள் புரி விளைத்தும். அம்மாவோடு பஞ்சப்பள்ளியில இருந்து எஞ்சாது அப்படின்னா குறையாது செறிவாய் நின்று திருவருளை செய்தும் என்று சொன்னோம். அந்த எஞ்சாது ஏண்டும்ங்கிறதுக்கு தனபனீதீஸ்வரர் எழுதுவார், உயிர்களினுடைய தராதரம் நோக்காது எங்கும் செறிந்திருப்பது திருவருளுக்கு இயல்புனார். அப்படின்னா பெருமான் வந்து அந்த உயிர்களுடைய தரத்தை எல்லாம் பார்த்து அருள் செய்யல. அவனுடைய கருணை என்பது எல்லா உயிர்களுக்கும் உரியது. வினை வயத்தால் அனுபவம் பெறும் பொருட்டு அனுபவங்களை கொடுக்கிறான், அது வேற. ஆனா சுவாமி கொடுக்க வேண்டியதை எல்லா உயிர்களுக்கும் எப்படி கொடுத்திருக்கிறான்னாரு, எல்லா உயிர்களுக்கும் அள்ளி கொடுக்கிறான். வழங்குகின்றாய் உன் அருளான் அமுதத்தை வாரி கொண்டு விளங்குகின்றேன்னு வைக்கினேன்கிறார். அதனால சுவாமி கொடுக்கறதுல குறைவே வைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, எல்லா உயிர்கள் மீதும் பாரபட்சம் எல்லாம். சுவாமிக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. அப்பர் சமையல் சொல்றாரு இல்லையா, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலம் நாள்தோறும் நல்குவான் நலன்கிறார். நாள்தோறும் நல்குவான் நலன். இன்னைக்கு சித்திரை திருநாள் முதல் நாள் செய்தியே என்ன இதான்னாரு, சங்கரன் நாள்தோறும் நலம் நல்குவான், இந்த ஆண்டு பூரா நல்குவான், வரக்கூடிய ஆண்டும் நல்குவான். அதான் செய்தி. அப்புறம் சுவாமி வாக்கு.
அவன் எப்பேற்பட்டவன்? சலமிலன். சலம்னா பாரபட்சம், வஞ்சனை, அதான் சலம். அது கிடையாது அவன்கிட்ட. சலமிலன் சங்கரன். சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிலராகிலும் குலத்துக்கேற்பதோ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய். பின்னாடி அப்படியோ மாவிசாச்சாரியர் வாங்கினார். நலமிலன் நன்னாருக்கு நன்னினருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் போட்டார். சலமிலன் பேர் சங்கரன். சுவாமிகிட்ட அந்த உயிர்களுடைய தராதரம் பார்த்து அருள் செய்யற இதெல்லாம் கிடையாது. அதனாலதான் எஞ்சாது என்றும் எல்லாருக்கும் அள்ளி வழங்கக்கூடிய குறைவில்லாத சுவாமியுடைய தன்மை அப்படிதானே. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே எரிலா கொழுஞ்சுடர் கொன்றே மறைமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னேனர். குறைவிலா நிறைவு சாமி. அதனால் அவனும் நிறைவு. ஆனால் அவன் அடியார்களுக்கும் வேண்டுகாடு நிறைவா கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதான் எஞ்சாது என்றும் இன் அருள் விளைத்தும். இன் அருள் அப்படின்னா திருவருள். அந்த திருவருளை வாரி வழங்கி, அதான் சாமி. அவன் சுவாமி நமக்கு தர்ற மிகப்பெரிய செல்வம் என்னன்னா அந்த திருவருள் செல்வம். அதுதான். ஏன்னா அந்த அருளை விட பெருசு உலகத்துல எதுவுமே கிடையாது. அருளில் பெரியது அகிலத்தியில் வேண்டும் பொருளில் தலையிலது போலும் திருவருள் மேல. ஆனால் அருள் என்பது அவ்வளவு. அந்த அருள் யார் குருவா? சாமி தான் தரான். அது எஞ்சாது என்றும் குறைவில்லாம அதனுடைய உயிருடைய தராதரம் எல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், அள்ளி கொடுக்குறான் சுவாமி. அதனால தானே பாருங்க, நீங்க நிறைய கதைகள்ல பாருங்க, இந்த அசுரர்கள் இவங்கெல்லாம் போய் வரம் கேட்டா சரின்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு அப்புறம் தேவர்கள் படுற பாடு இருக்க பெரிய பாடு. அந்த அப்படிதான் கொடுத்தான். முப்புறத்துக்கு அப்படிதான் தூக்கி கொடுத்தான். சூரனுக்கு தூக்கி கொடுத்துட்டான். அது மாதிரி சாமி யோசிக்கிறது இல்லை, அள்ளி வழங்கிடுறது வந்து. ஆனாலும் சொல்லிட்டு பஞ்சப்பள்ளியும் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது என்றும் இன்னருள் இழைத்தும்னு. அந்த பஞ்சப்பள்ளிங்கிறது ஒரு ஊர். இவ்வளவுதான் சொல்ல வேண்டிய இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியுது. அருணையாரும் அந்த இடம் எங்கன்னு தெரியலங்கிறார். ஆனா தனமலீஸ்வரன் ஒரு குறிப்பு எழுதுறார். இவ்வூர் அவர் எழுதுறார். எங்கு உள்ளது என்பது அறியக்கூட இல்லை அவர் எழுதுறாரு. அப்படியே எழுதியிருக்கார். இதுதான் தண்டமணி தேசியர் அருணையார் மாதிரி ஒரு பெரியவங்க. அவங்க நிலைப்பாடுல ஒண்ணு தெரியலைன்னு எழுதுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குமா இருந்திருக்காதா? எனக்கு தெரியலன்னா நான் கூட்டத்துல தெரியல எனக்குன்னு சொல்லி நான் ஒன்றும் தெரியல. ஏன்னா தெரியலன்னா தெரியல, அதுல எனக்கு ஒன்றும் சங்கடமே கிடையாது. ஒரு அருணையார் போன்றவங்க என்ன எழுதியிருக்காரு பாருங்க. இவ்வூர் எங்கு உள்ளது என்பது அறியக்கூட இல்லை. அது இதா இருக்குமா அதா இருக்குமான்னு சொல்ற கூட எனக்கு தெரியல. சொல்லிட்டு அடுத்தால ஒண்ணு பண்றாரு, சொல்றாரு பஞ்சப்பள்ளி. அதுக்கு ஒரு இடமும் சொல்றாரு. பஞ்சஹல்லி என வழங்கும் கன்னட நாட்டில் விளங்கும் தலமாக இருக்கலாம். கர்நாடகால ஒரு தலம் இருக்கான், பஞ்சனஹல்லியாம். அதுதான் ஒருவேளை பஞ்சப்பள்ளியா இருக்குமோ இவரா சந்தேகத்துல எழுதிட்டு அதுக்கு ஒரு குறிப்பு வராரு. அங்கே இறைவன் உமாமகேஸ்வரன் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. நீங்க அதுதான் என்ன சார் சும்மா ஏதோ கர்நாடகாவில் ஒரு ஊரை போய் அப்படின்னா எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்கன்னா அதுக்கு நயம் எழுதுறாரு. அங்கே இறைவன் உமாமகேஸ்வரன் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். அதனால பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது என்றும். ஒருவேளை மாணிக்கவாசகர் காலத்துல அந்த பஞ்சப்பள்ளி கோயில் நல்ல பெருசா இருந்திருக்கும், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்களா, இருக்கலாம். இப்ப காலத்தால் அது மாதிரி இருக்கலாமோ தெரியல, எனக்கு தெரியல, இப்படிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பு எழுதுவார். அது இலக்கியத்தை அதுவும் ஒரு குறிப்பு. அந்த பஞ்சப்பள்ளி என்பது ஊர் என்பதே இல்லை, ஐவகை அமளி என்பாரும் உலர்ங்கிறார். அப்படின்னு இந்த என்பாரும் உலர்னு இவர் எழுதிட்டார்னாலே அந்த உரையை இவர் ரொம்ப ஏத்துக்கிடலன்னு அர்த்தம். ஆனா மறுக்கவும் இல்லை, சில இடங்கள்ல மறுத்துருவார். இங்க மறுக்கவும் இல்லை. என்பாரும் உலர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற? பஞ்ச பள்ளி அப்படிங்கிறது ஒரு படுக்கை என்கின்ற பொருள் அதுக்கு. அதனால பஞ்சப்பள்ளி அப்படின்னா பஞ்சம்னா அஞ்சு, அஞ்சு. அதனால ஐவகை அமளி என்று உரைப்பாரும் உலர் அப்படின்னு எழுதிட்டார். ஐவகை அமளி அப்படின்னா அதுக்கு என்ன குறிப்பு இருக்குன்னா, இலக்கண நூலுக்குள்ள போனா ஐவகை அமளிக்கு குறிப்பு இருக்கு. தண்டமணி நேரம் எழுதல, ஆனா அது இது அடிப்படையா வச்சுட்டு உள்ள போய் தேடினா கிடைக்குது. என்னன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற 5 வகை திணையிலும் ஐவகை படுக்கையாம் எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர்ல இப்ப நம்மளே நீங்க பாருங்க, நம்ம இங்க இந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டே நம்ம 2 வகை படுங்க. வெயில் காலத்துல எப்படி இருக்குன்னா ஒண்ணு வேணாண்டு ஒரு துணியை விரிச்சிட்டு படுக்கிறோம். குளிர் காலத்துல விரிக்கிறதுக்கு ஒண்ணு, மூடுறதுக்கு ஒண்ணு, போத்துறதுக்கு ஒண்ணுன்னு நிக்கிறோம். அப்ப நம்மளே படுக்கை முறை எப்படி இருக்கு பாருங்க, மாறுது இடத்துக்கு தகுந்தார் போல. அது மாதிரி அந்த காலத்துல அது சொல்றாரு. குறிஞ்சி நிலத்துல எப்படி படுத்திருப்பாங்களாம்,
மூங்கில் தலை அதுகளில் படுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அது காடு சார்ந்த பகுதி. ஆனால மூங்கில்ல கட்டில் மாதிரி அப்படி முல்லையில எப்படி படுத்திருப்பாங்கன்னார். முல்லை நிலம் என்பது அதுல இருந்து கொஞ்சம் கீழே வந்து, அதனால அது வாழ்றதுக்கு ரொம்ப அருமையான இடம். முருகப்பெருமானுடைய கோயில்கள்லாம் குறிஞ்சி மலையில இருக்குன்னா முல்லை நிலத்துல இருந்தா பூக்கள் எல்லாம் போகும். அதனால மேல மலை உச்சியில பூக்கள் இருக்காது, ஆனா கீழே இருக்கும். அதனால என்ன பண்ண மலர் படுக்கையில படுத்திருப்பாங்க. அதனால முல்லை என்பது மலர் படுக்கை எனவும், மருதம் அதுதான் வந்து வயல் சார்ந்த பகுதிகள் மாதிரி. அதனால அங்க நல்லா வசதியான நாட்கள் பட்டுன்னு பட்டுல விரிச்சு படுத்திருப்பாங்களாம். அதனால பட்டு என்றும், நெய்தல் வந்து அது கடல் சார்ந்த பகுதி. நெய்தல் கடல் சார்ந்த பகுதிகள். அது வந்து பஞ்சு இதைகள்ல வந்து இலவம் மஞ்சு அந்த மாதிரி படுத்திருப்பாங்களாம். பாலைன்னா பாலைவனம். அங்க படுக்கையினர் மணலே படுக்கை அவங்கள. ஏன்னா கடற்கரையில நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் திருச்செந்தூர் போனீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு வந்தாலும் கடைகள் இப்படி படுத்திருப்பாங்க ஆள்கள். எப்ப எந்திரிப்பாங்க? எந்திரிக்க மாட்டாங்க, காலையில தான் எந்திரிப்போம். ஆமா, இப்பவும் பார்க்கலாம். நீங்க திருச்செந்தூர்லாம் போனீங்கன்னா இப்ப நம்ம ராத்திரி ஏதோ படுக்கூடாதுன்னு சொல்றான். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில தான் ராத்திரி படுத்திருப்பாங்க. எங்க இருந்து வராங்க, எதுக்கு அங்க படுத்திருக்காங்க எல்லாம், ஆனா ஒண்ணும் பயமும் கிடையாது. அவங்க பாட்டு படுத்திருப்பாங்க. வந்து இந்த சுனாமி நாமி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எவனும் படுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு ராத்திரி வந்துட்டு ஆனா படுப்பாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்றாங்க, மூங்கில் தலைகள் குறிஞ்சி நிலத்துல, பூக்கள் முல்லை நிலத்துல, பட்டு மருதம் நிலத்துல, பஞ்சு நெய்தல் நிலத்துல, மணல் பாலத்துல, இப்படி ஐவகை அமளி. அதனால இவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் எந்த நிலம்னு கிடையாது, எல்லா நிலமும் அவங்க நிலம்தான். அதனால இந்த ஐவகை நிலத்திலும் அம்மாவோடு அவன் கலந்து நிதருளி, அப்படி ஒரு உரையாம். அதனால பஞ்சப்பள்ளியில் அப்படின்னா 5 வகையான அமளிகளிலும் பான்மொழி தன்னோடும் அம்மாவோடும் இருந்து எஞ்சாது ஈண்டு இருந்தும் இன்னர் உழைத்தும்னர். அப்ப எஞ்சாது ஈண்டிருந்து அங்கு இன்னர் உழைத்தான் என்ன அப்படின்னா, பின்னாடி துரிச்சாளல் படிச்சாதான் அதுக்கு உரை கிடைக்குது. அங்க சொல்றாரு, ஏன்னாரு அம்மாவும் அவனும் இணைந்து இருந்தாதான் இந்த உலகத்துல போக நிகழும். மலையறையன் பொற்பாவை வாழ் முதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி கேக்குற. நம்ம ஏற்கனவே வாதல் பணத்தை படிக்கும்போது பண்ணோம். அந்த புத்த மத குழந்தைகிட்ட கேள்விய கேட்கிறார், ஏண்டி அந்த மாதிரி மலையரசனுக்கு மகளா வந்த அந்த பொண்ணு, அந்த பொண்ணு இந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்க கடவுள் அந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணா அப்படியே அவனா உங்க கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைங்களா? நம்மள மாதிரி அவனும் கல்யாணம் பண்ணான் அப்படின்னா அவன் கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி. மலையறையன் பொற்பாவை வாழ் முதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான்லாம் தெரியுற மாதிரி கல்யாணம் பண்ணாங்க. அது சொல்ல, உலகறிய தீவேளாது ஒளிந்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுங்கான் சாழலோ. அவன் மட்டும் அவ்வாறு செய்யலன்னா இந்த கலை நவின்ற இந்த பொருள்கள் எல்லாம் என்ன இருக்கும்னாரு, பயனற்று போயிருக்கு. அதனால அவன் வந்து அவன் கல்யாணம் பண்ணான். இன்னொரு சொல்வார், தென்பால் உகந்தாடும் தில்லை சித்தம் வலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. அம்மாவை பாதியில வச்சிருக்கிறானே, அவன் ரொம்ப அந்த பெண்ணு மேல இன்பமா இருக்கிறான், பிரியமா இருக்கானா, இவனாடி உங்க கடவுள் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுது, பெண்பால் உகந்திலனேல், சுவாமி மட்டும் அப்படி விருப்பமா இல்லைன்னா பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோகெய்தி வீடு வருகான் சாடலோ. அவன் மட்டும் பெண் அம்மா கூட அப்படி சேர்ந்து இருக்கலன்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னாரு, நேர வந்து யோகத்துக்கு போய் வீடு வருகான்னாரு. வீடு வரனா அழிவர்னு அர்த்தம். வீடு பேர் பெறுவர்னு அர்த்தம் இல்ல, அழிவர்னு அர்த்தம். அப்படின்னா அவன் உலக போகம்னு என்னன்னு தெரியாமலே செத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து கந்தபுராண கதை சொல்லுவாரு, அந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்திற்கு முன்னாடி இவன் நரகாசனுடைய இதெல்லாம் இப்படி ரொம்ப பஞ்சாயத்து ஆகும் பொழுது அவனை போய் சுவாமியை போய் அணுகலாம்னு போகும்பொழுது என்னாச்சான், சுவாமி என்ன பண்ண அம்மா கூட இல்ல, அவன் தனித்து நின்று தவத்துல இருக்கிறான். அவன் தனித்து நின்று தவத்துல நின்று என்னாச்சுன்னாரு, உலகத்துல ஆணும் பண்ணி யாரும் சேரவே இல்லையா. ஏன்னா அவன் தனியானதுனால இங்க யாரும் சேரவே. இப்ப அதனால இந்த உலகமே இப்படி ஆகுதுன்னுதான் மன்மதனை ஏவி அவனை விட்டாங்க. அது இந்த திருமால் இவனுகள்லாம் பண்ணுது எல்லாம் பயங்கர ட்ரிக்கு. நேர் திருமால் போய் எழுப்ப வேண்டிதானே, இவனை எல்லாம் சேர்ந்துட்டு மன்மதனை ஏவி விட்டான். அவன் ஐயோ பாவம் ஒன்னும் தெரியாது அப்பாவி. அவன் நேரம் போய் என்ன பண்ணான், அன்ப விட்டான்.
சுவாமி கண்ணை முழிச்சு அடிச்சு எரிஞ்சே செத்துட்டான். செத்தேம்மா காளி. இப்ப யாரு அவனுக்காக போய் கேட்கறது? இவனெல்லாம் போல. ஆக்சுவலா போய் கேட்டு தெரியுமா? ரதி போய் கால வச்சாங்க. எங்க வீட்டுக்காரர் நம்ப நல்ல ஆளு. இந்த பேருலாம் சேர்ந்து அந்த ஆளு முடிச்சு விட்டார். பிளீஸ் சாமி பாரு. ரதிக்காக உடனே என்ன பண்ண அருள் செய்யறேன்னு சொல்லிட்டு அது பண்ண இவங்க தானே இது பண்ணாங்க. என்ன அருமையா ஒரு 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 அருள் செய்யறாரு பண்ணு. சரி, நான் அவனை இப்ப கொடுத்தோன்னு மட்டும் செய்யல மன்மதனை. என்ன பண்ணிட்ட, உனக்கு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிவான் போன்னு கூட்டு அப்படி ஒரு இதை கொடுத்தார். ஏன்னா இவனுக்குலாம் கண்ணு தெரிஞ்சா தானே வேலையும் நீ கூட்டு போயிரு அவனுக்கு அப்படின்னு வந்து செஞ்சாரு. அப்போ அந்த இடத்துல அம்மா கூட அவன் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுனாரு, உலகம் பேதா இருநிலத்தோ, ரெண்டு இருநிலத்தோர் வான உலகம் மண்ணுல எல்லாருமே விண்பால் யோகி எய்தி வீடு வருகான். வீடு வரணும் அழிவார்கள். அதனால போகம்னாலே என்னன்னு தெரியாம போயிடும். ஏன்னா போகம் தெரியாது. போகியாய் இருந்து உயிருக்கு போகத்தை புரிதல் ஓரார். சுவாமிதான் இது எங்க சொல்றாருனாரு, சித்தியார். போகியாய் இருந்து உயிருக்கு போகத்தை புரிதல் ஓரார். இதை வந்து மற்ற சமயத்தார் அறிவதில்லை. அதை புரிதல் ஓரார்னா மற்ற சமயத்து அவங்களுக்கு தெரியல சித்தியார். சுவாமி வந்து இல்லைன்னா இன்னைக்கு அதனால இந்த செய்தியெல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு வரியில கொண்டு சொன்னா, குடும்பத்துல அல்லது உலகியல் இன்பங்கள்லையும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா அது சுவாமி திருவருள் இருந்தா தான் முடியும். வீடு பேரு பெறணும், வீடு பேரு பெறணும், அது பின்னாடி. இன்னைக்கு இருக்கிற காலம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுவா? சாமிதான். திருவிழாடல் புராணத்துக்கு திருவிழாடல் புராணத்தை கேட்கிறவங்களுக்கே உள்ள பலன் சொல்வார். திருவிழாடல் புராணத்தை அன்போடு கேட்டா என்ன பலன் சொல்றாரு. அதுல ஒண்ணு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த பிறவிலேயே நல்ல செல்வம் கிடைக்கும், இந்த பிறவிலேயே நல்ல கணவன் மனைவி கிடைப்பாங்க, நல்ல பிள்ளைகள் கிடைக்கும், பிணி வராது, நான் வாழ்நாள் நீட்டி இருக்கும், இவ்வளவு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவர் உலகத்துல போய் அந்த இன்பத்துல அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றார், போய் பெருமான் திருவடிகள் திங்களணி திரு ஆலவாய் திரு விளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி தகமை பெறுவர், மங்கள நன்மனம் பெறுவர், பிணிவந்து எய்தா வரிசை சொல்ற தகமை தரு மகப்பெறுவர், பிணிவந்து எய்தா வாழ்நாள் நனி பெறுவர். இவ்வளவும் இப்படி இருந்தா வாழ்நாள் கூட இருக்கலாம். நீங்க நல்ல வசதி, நல்ல மனைவி மக்கள், நோய் இல்ல, சொல்ற பேச்ச கேட்க நல்ல பிள்ளைகள், அப்புறம் தான் என்ன ரொம்ப நாள் இருக்கலாம். அவ்வளவு சொல்லிட்டு அடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறமும் வான்நாடு எய்தி தேவர் உலகத்துக்கு போய் அங்க போய் இந்த உலகம் அந்த உலகம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி, அங்க உள்ள போகத்தை எல்லாம் அனுபவிச்சு, இங்க இருக்க அனுபவிச்சுக்கானு திரும்ப அங்க போய் போகம் மூழ்கி அதுக்கப்புறம் புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். திருவிளையாடல் புராணத்தை அன்போட கேட்கிறவங்களுக்கு இவ்வளவு பலனா. அப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா, நேர முக்தி இன்பம் சொல்ல, இருக்கிற காலமும் மகிழ்ச்சி அங்க இருந்து போகங்களை எல்லாம் துய்த்து அதன் பின்னர் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்து அப்புறம் தான் அதுதான் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து திருச்சாளல் மூலமா இதை கொண்டு பஞ்சப்பள்ளிங்கிற ஐவகை அமளிங்கிற திணை இலக்கணத்துல கொண்டு பார்த்தா தான் தண்டமணி தேச ஒரு வார்த்தைன்னு சொல்லப்படார். பஞ்சப்பள்ளி ஐவகை அமளி என்பாரும் உலர் அப்படின்னு அதுக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்கு. அதை சொல்லி அடுத்த செய்தியா இதை சொல். கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராகு பொங்கை நத்தடம் படிந்தும். கிராத வேடமோடு, கிராத வேடம்னா வேட வடிவம், கிராத அப்படின்னா வேடன், வேட வடிவமாய் சுவாமி வாரான். கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள், கிஞ்சுக அப்படின்னா முறுக்க மலர் போல சிவந்த உதட்டை உடைய அர்த்தம். இதெல்லாம் இலக்கணம், இலக்கிய நயம். உமையம்மையாருடைய அழக வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்றார், வந்து அந்த கிஞ்சுக வாய் அப்படிங்கிறது முள்முறுக்க மலர் போல அப்படின்னா சிவந்த உதடுகளை வாய் உடைய அந்த அம்மா. விராவு பொங்கை நத்தடம் படிந்தும், விராவு பொங்கை அப்படின்னா அந்த அம்மாவோட கலந்து மகிழ்ந்து இருந்துன்னு அர்த்தம். அதுக்கு அந்த கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் அப்படின்னு சொன்னா அது வந்து அது எங்க நடந்தது அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக தவம் செய்த போது அவனுடைய தவ சிறப்பையும் மன உறுதியையும் உலகுக்கு காட்ட வேண்டும் என்று சுவாமி. இல்லைன்னா என்ன பண்ண பாசுபதம் கொடுத்துருக்கலாம், நேரம் உடனே கொடுக்கல. அவன் தவம் செய்ய பொழுது தவத்தை கலைக்க வந்த பன்றிக்கு பின்னாடி சுவாமி வேடன் உருவத்துல வாரான். சுவாமி வேட உருவத்துல வந்ததுனால அம்மாவும் வேடச்சியா கூட வராங்க. அங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த அம்பு அந்த பன்றி மேல சுவாமி அம்பை விட்ட உடனே என்ன பண்ணா, அவன் தவம் கலைஞ்சு அவனுக்கு சுவாமின்னு தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமான் கூட சண்டைக்கு வந்துட்டான் அர்ஜுன்.
அந்த அர்ஜுனன் சண்டைக்கு வந்த உடனே என்ன ஆச்சு, சுவாமி வந்து 2 பேருக்குள்ள பெரும்போர்னு ஆரம்பிச்சது. தர்மபுரீஸ்வரர் எழுதுவார். அந்த போர்ல சுவாமி என்ன பண்ணான்னு தர்மபுரீஸ்வரர் எழுதுறார். இப்போரில் அர்ஜுனனோட ரொம்ப சிரமப்பட்டு போராடி அதெல்லாம் எழுதல. அவர் முப்பரத்தரிக்கிறதுக்கே உரம்ப கொண்டு போனாள். இந்த அர்ஜுனன் எல்லாம் எந்த மூலிகைய சொல்றார். இப்போரில் அர்ஜுனனை ஓர் அம்பினால் வானத்து தூக்கி வீசி, அர்ஜுனன் வானத்து தூக்கி வீசி, அடுத்த ஒரு வார்த்தை கூடாது, அவனது உறுதி கண்டு அவனுக்கு படைக்கலம் அருள் செய்தார் என்பது பாரத வரலாறு. அதனால வந்து சுவாமி என்ன பண்ண, ஓர் அம்புல வானத்தை தூக்கி வீசினான அர்ஜுனனை. ஆனாலும் அவனுடைய மன உறுதி அதை கண்டு என்ன பண்ணார், அவனுக்கு பாசுபதாசு அங்கங்க நூல்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க. வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகலும் நல் பூசணையால் நம்பியமுது நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈர்ந்துகந்தான் பொஞ்சிகளி மஞ்சனவும் கோழிலி எம்பெருமான திருக்கோளில் தேவார். நாலாய போகாம நெஞ்சனியும் கண்டனைக்கு அதுல பாடுறாரு ஞானசம்பந்தர். அருமையான செய்தி சொல்றார். அதாவது அவனுக்கு கொடுத்தான்னு சொல்லும்போது என்ன சொன்னார், அந்த அடியார்கள் எப்படி இருக்கணும்னாரு, வஞ்ச மனத்து அஞ்சு ஒடுக்கிங்கிறார். ஏன்னா இந்த மெய்வாய் கண்மூக்கு சிவை காலையில் கூட படிச்சோம், அந்த புலன்கள் அதை வந்து இது வஞ்சம்ங்கிறார் உள்ள ஏன்னா அனமூலம். அதனால இந்த புலன்களை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். வஞ்ச மனத்து அஞ்சு ஒடுக்கி. அடுத்து என்ன செய்யணும்னார், வைகலும் நல் பூசணையாள்னார். வைகலும்னா தினந்தம்னு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகலும்னா தினம்னு அர்த்தம். அதனால வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகலும் நல் பூசணையால் நஞ்சு அமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில், அந்த 5 பேர்ல பார்த்தனுக்கு பாசுபதம் ஈர்ந்து உகந்தான். சுவாமி மகிழ்ச்சியா கொடுத்தான். பாசுபதம் ஈர்ந்து உகந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோழிகிளி எம்பெருமானே திருக்கோளில் தேவார். அதுதான் இங்க சொல்றார். கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராகு கொங்கை நர்த்தடம் படிந்தும். அடுத்த ஒரு செய்தி சொல்ல வர, கேவேடராகி கிளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். கேவேடராகி, கேவேடர்னா அந்த மீன் இதெல்லாம் பிடிக்கக்கூடிய வலைஞர், அவங்களுக்கு கேவேடர்னு பேர். அதனால கேவேடர் அப்படியும் மாறான். எங்கன்னாரு, உமையம்மை வந்து கீழே மீனாட்சியா பிறக்க வரும் பொழுது அந்த சுறாமீனா வந்த நந்தியம்பெருமானை வந்து அடக்கி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போறான். அது அவ்வளவு அவன் செஞ்ச நாடகம் நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணா, இங்க இருந்து ஒரு மீனவன் வேண்டான், அம்மா எனக்கு மகளா வரணும்னு, அது கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். என்ன பண்ணா, மேல சுவாமி வந்து அம்மாவுக்கு பாடம் சொல்லும் பொழுது அம்மாவுடைய கவனம் லேச செதறிச்சுங்கிறான். கவனம் செதறினோடனே என்ன பண்ணா வந்து பாடம் வந்து சொல்ல முடியல. நீ இந்த பூலோகத்தில் போய் பிறக்க கடவுள்ட்டான் அம்பாள். அது யாருன்னா கீழே இருக்க வலைஞன் செய்த தவத்துக்கு சுவாமி கொடுக்குற பரிசு. ஆனா அதுக்கு காரணம் சூழ்நிலை எப்படி உருவாக்கிட்டா, நீ சரியா பாடம் கேட்கல, சோ யூ கோ அப்படின்ட்டான். அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் போய் சுவாமி கையில இருந்து அந்த ஆகமங்கள் எல்லாம் வீசி கடல்ல தூக்கி எறிஞ்சாங்களாம் கோபத்துல. ஏன்னா அம்மாவன் எப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கோபத்துல அவங்க பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாரு, விநாயகப் பெருமானுக்கு முருகப்பெருமானை ஊமை பிள்ளைய பிறக்க கடவுள்னு சாபம் விட்டாரு. அம்மாவை பார்த்து, சாபம்னா என்ன சுவாமி, அதெல்லாம் அருள் விளையாட்டு, சாபம்னு சொல்லக்கூடாது, அருள். அம்மா வந்து மீனாட்சியா பிறக்க கடவுள்ன்றார். நந்தியம்பெருமான் யார்கிட்ட கட்டி உங்களை உள்ள விட்டார். நந்தியம்பெருமான் 100 ரூபாய் பாவம். இந்த ரொம்ப பெரிய இடத்துல பிஏவா இருக்கிறது பெரிய கஷ்டமான வேலை. ஆமா, வந்தது 2 முருகனும் பிள்ளையாரும் உள்ள விடமாட்டேன்னு சொல்லுவாங்க, அது 2 போட்டு தள்ளிடும். விட்டா அப்பா சண்டைக்கு வராரு, என்ன செய்ய முடியும். நந்தியம்பெருமான் என் நிலைமை சார், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய பேப்பேன்னு பார்த்தாரு, நீ சுறாமீனா பிறகு போட்ட அவர்களை வந்து சுறாமீனா கிட்ட அந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்லுவார். சுவாமி சொல்லுவார், விநாயக பெருமானுக்கு மட்டும் சாபம் விடலையா, ஒன்னும் செய்யலையா. அது விநாயக புராணத்துல ஒரு குறிப்பு சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு இட்ட சாபம் தமக்கே ஆகும் ஆதலான் அவருக்கு சாபம் கூறாது விடுத்தார். ஏன்னா விநாயக பெருமான் வேறு, சிவபெருமான் வேறு இல்லையா. இதை விநாயக புராணத்தை கொண்டு வச்சார் இந்த செய்தியால். இதை சுவாமி எங்க எழுதுறாரு, சிவஞான சுவாமி காப்பு செய்தியில கொண்டு வந்து உரை எழுதும் பொழுது அது பாஷ்யத்துல எழுதுற, சிற்றுரையில போட்டு எழுதினார். என்ன எழுதுறாரு சிற்றுரையில, கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரேன்னா, கல்லால மரத்தடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு விநாயக பெருமானை வணங்க வேண்டும்னா அது எப்படி, சிவபெருமான அருளை பெறணும், சிவபெருமானை தானே வணங்கணும். விநாயக பெருமானை வணங்கணும்னா அது என்ன நியாயம், அது கொஞ்சம் சரியில்லையே. இவருடைய உதவி வேணா இவரை போய் கும்பிடுங்கன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி அவரே கேட்டுக்கிட்டு ஒரு பதில் சொல்லுவார். அது அருமையா சொல்லுவார்.
தன் புதல்வர் மாட்டு செய்யும் வழிபாடு தந்தையாருக்கு களி பேர் வகை பயப்பித்தலாம்னு ஒண்ணு எழுதுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய புதல்வரை யாரையும் வணங்குறாங்கன்னா அது அப்பாவுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குமா, அதனால கொடுத்துருவாராம் ஒண்ணு. இன்னொன்னு சொல்வார், அவருக்கு இட்ட சாபம் தமக்கே ஆகும் என கூறாது விடுத்தார். இந்த செய்தி எங்கன்னா விநாயகர் புராணத்துல இதனுடைய அடிப்படையில் வந்து செய்யும். விநாயகர் புராணம் என்பதுனால சுவாமியும் விநாயகரும் ஒண்ணுன்னு அங்க உறுதிப்படுத்துச்சு. இப்ப என்ன கேள்வி வந்துடும்னா, அப்ப முருகப்பெருமானும் சுவாமி வேறையா ஒரு கேள்வி வந்துடும் பாத்தீங்களா? அத கந்த புராணத்துல உறுதிப்படுத்துறாரு, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு. கந்த புராணத்துல அந்த செய்தியை சொல்றாரு. அதுவும் சுவாமி சொல்ற மாதிரியே தான் வருது. சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாப்லையா, என்ன சொல்றாப்லையா, நானும் நீ எப்படியோ அத மாதிரிதான் நானும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆதலின் நமது சக்தி அறிமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமின் குளவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினருக்கு அருளவல்லான் முருகப்பெருமான். அவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஏதமில் குளவி போல்வான் யாவையும் உணர்ந்தான். யாவை உணர்ந்தான்னா சுவாமிக்கு தான் பொருந்தோம். யாவை உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவின் வீடும். அப்படின்னா வீடு பேரும் அவனால கொடுக்க முடியும்னாரு. வீடு பேரு என்பது சுவாமி மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுவும் அவன் கொடுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் அவனும் ஒண்ணுன்னு அர்த்தம். அருமையான வந்து ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யானும் பேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன், நம்ம ரெண்டு பேரும் தான் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏவமில் குழமை போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினருக்கு அருளவல்லான் அப்படின்னு அங்க கந்த புராணத்துல வரும் பொழுது முருகனும் சுவாமி ஒண்ணுன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. விநாயகர் விநாயகர் சுவாமியும் இன்னும் உறுதிப்படுத்தாங்க. சுவாமியும் அம்பாளும் அது ஏற்கனவே சொல்லியாச்சு, தாதான்மைய சம்பந்தம். இதுல எவ்வளத்தையும் சேர்த்து என்ன பண்ணார் பாம்பன் சுவாமிகள் அனவரத பாராயண அஷ்டகம்னு ஒரு நூல் செய்யறார். அந்த அனவரத பாராயண அஷ்டகத்துல 8 பாட்டு என்ன பண்ணுவார்னா, இவங்க 4 பேரும் ஒண்ணுதான், இவங்க 4 பேரும் ஒண்ணுதான் சொல்லியே வணங்குவார். ஒவ்வொரு பாட்டுமே இந்த 4 பேரையும் சொல்லி 4 பேரும் ஒண்ணுதானேன்னு சொல்லி வணங்குவார். நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அது குறிப்பா முருகப்பெருமானும் சுவாமியும் ஒண்ணுதாங்கிறத வலியுறுத்துவார். குகப்பிரமா ரூபத்துன்னு ஒரு நூல், அதுல சொல்லுவார் யாருக்கெல்லாம் முக்தி இன்பம் கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட் போடுவார். அதுல முதல்ல சொன்னது என்னன்னா, இன்னைக்கு சித்திரை திருநாள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, திருமுறை சொல்லாதவன். திருமுறை சொல்லலன்னு முக்தி கிடையாதுங்கிறார் பாமன் சுவாமி. திருமுறை சொல்லாதவன் மறைமொழி கலாதவன் சிவனறி நிலாத சிதறன் செலவு வரவெனாதவன் கொலைவினை விடாதவன் திருமுடை மறாத புலைஞன் புகரமை எனாதவன் துறவரம் உறாதவன் முசுமணன் ஐயாத விரதன். வரிசையில் சொல்லிட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், முருகனும் மகேசனும் ஒரு பொருள் எனாதவன். முருகனும் சுவாமியும் ஒண்ணு நினைக்கலன்னு அவனுக்கு முக்தி கிடையாதுங்கிறார். முடிவுடை மகாபதம் பெறுவது இலையாகலின் அப்படின்னு சொல்றார். அந்த செய்தியெல்லாம் அப்ப சொல்லி அப்ப கேவேடராகி கெளிறது படுத்தினா அதுக்கெல்லாம் மூலம் இங்க இருந்து வந்தது. கேவேடராகி, கேவேடர்னா அந்த வரைஞனாகி வந்து கெளிறது, கெளிருங்கிற மீன். படுத்தும்னா கொன்றும்னு அர்த்தம். படுத்தும்னா கொன்றும். அதனால மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியம் மா ஏடு, ஏடுன்னா எழுதுறது மாயேடு, பெரிய ஏடு. மாயேட்டாகிய ஆகமம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாரு நந்தியம் பெருமான். அப்படி கடல்ல போய் சுறாமீனா தள்ளும் பொழுதும் இந்த குழந்தைங்கள் எல்லாம் அந்த ஆகமத்தை பிடிச்சு தூக்கி எரிஞ்ச போதும் முக்கியமான ஆகமங்கள் இருக்கிற ஏட்டை பாதுகாக்கணும்னு நந்தியம் பெருமான் கையில் தூக்கிட்டு இருந்திருந்தார். சுறாமீனா இருக்கும் பொழுதும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுவாமி பண்ண அந்த ஆகமம் அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சுறாமீனா போகும்பொழுதும் அதே கேள்வி, அதை அப்படி பத்திரப்படுத்தி காப்பாற்றி வந்த அவனையும் மேவாயிட்டாகிய அந்த ஆகமத்தை வாங்கியும் அப்படின்னா அந்த சிவபெருமான் வளைஞர் காளையா தோன்றி அப்படின்னா அங்க உள்ள ஒரு இளங்காளையா சுவாமி தோன்றி அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு. அதனால அங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வளைஞன் என்ன சொல்லிட்டான், இந்த சுறாமீன் ஒண்ணு ரொம்ப அநியாயம் பண்ணது, அதை அடக்கிறவனுக்கு தான் என் பிள்ளைய கொடுப்பேன்லாம். அங்க இருக்கும் எவனாலையும் அடக்க முடியல. யாரால் அடக்க முடியும்? சுறாமீன் யாருன்னா நந்திய பெருமான். இது சுவாமிக்கு தெரியும். சுவாமி வந்தார், சுறாமீன் அடக்கினார், உமையம்மைய கல்யாணம் பண்ணார், மேல போயிட்டார். இது வரலாறு. இது வந்து திருவிழார் கோணத்துல வர்ற செய்தி, வலை வீசிய திருவிளையாடல் வரலாறு. அதனால ரொம்ப தெளிவா 2 பேரும் ஒரே எழுதிட்டாங்க. மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அந்த ஆகமங்களை எல்லாம் மகேந்திர மலையில் இருந்து பொருந்தி 5 முகங்கள் மூலமாகும். அதான் தோன்றிய வரலாறு சொன்னேன். அந்த 5 திருமுகங்கள் அகோரம் இருந்து ஆரம்பிச்சு
வந்து வாமதேவம் சத்தியோசாதம் சொல்லி கடைசியில ஈசான முகமா சேர்க அந்த 5 முகங்களில் தோன்றிய அந்த ஆகமங்களையும் அதனால மற்றும் அப்படின்னா இந்த ஆகமங்களை மீட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் விரித்து உரைத்தும்னர். சுவாமியே அந்த ஆகமங்களை எடுத்தும் கொடுத்து அதற்கு பொருளும் நமக்கு விளங்குமாறு அது செய்த அந்த செய்தி. அதனால இதெல்லாம் சதாசிவமூர்த்தியினுடைய 5 திருமுகங்கள்ல இருந்து இந்த ஆகமங்களை கொடுத்த அதைத்தான் அப்படியே அம்மாவுக்கு எந்தெந்த முகத்துல இருந்து எந்த ஆகமம் வந்தது அது அப்படியே அம்மாவுக்கு ஒரு உபதேசம் செய்தாராம். அதுதான் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்றவை 5 முகங்களால் பணித்தருளியும். அந்த 5 முகங்கள் எதுல இருந்து எப்படி வந்ததுங்கிறது அம்மாவுக்கு சொல்லியும் அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார். நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். அந்த நந்தம்பாடி என்கிற தலத்தில் அப்படின்னு எழுதினான். இந்த தலமும் எதுன்னு சரியா சொல்ல வரல. ஆனா தனமணி என்ன சொல்றாரு, நந்தம்பாடி என்கிறது திருப்பெருந்துறைங்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அப்ப வேதியனாய், ஏன்னா அங்க ஆசிரியரா வேதிய கோலத்தான் வந்தார். அது மட்டும் இன்னொரு வார்த்தையும் போட்டார், அந்தமில் ஆரியனாய். ஆரியன்னா ஆசிரியன் அர்த்தம். ஆரியன் அப்படின்னா பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அப்படி ஆரியனும் ஆரியன் திராவிடன் பொருள் கூடாது. ஆரியன்னா ஆசிரியன் பொருள். தனமணீஸ்வரர் அப்படிதான் எழுதுறாரு. அதனால ஆரியன்னா இங்கே அதே மாதிரி. அப்ப அந்தமில் அப்படின்னா முடிவில்லாத ஆசிரியனாய் சுவாமி, ஏன்னா அது குருமணி. அதனால ஆசிரியனாய் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். எங்க அமர்ந்தாம ஆசிரியரா வந்துன்னா வரலாறு தெரிஞ்ச இடம் ஒண்ணுதான், திருப்பெருந்துறை தான். வேற எங்கேயும் ஆசிரியன் வந்தானோ நமக்கு தெரியல. ஆனா அவன் ஆசிரியனாய் வந்து அமர்ந்து அருளியும். யாருக்கு? மாணிக்க வாசகர்கள். இது 100 ஆசிரியர் மாணிக்க வாசகர். அதனால தன்னுடைய வரலாறு சொல்ற மாதிரி ஆசிரியனாய் திருப்பெருந்துறை வந்து எமக்கு அருளியும். அதனால நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. ஒரு குறிப்பு. அதனால நந்தம்பாடி என்னும் தலத்தில் 4 வேதங்களை மோதி அந்தன வடிவத்திலே வந்து நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் நமது திருப்பெருந்துறை ஆகிய பாடி வீட்டிலே எனலுமாம். இது மலப்பகையை போக்க குருநாதன் பாடி அமைத்த இடமாதல். பாடி அமைத்த அப்படி பிரிச்சார். நந்தம் பாடியன் அப்படிங்கிறத சுவாமி அங்க வந்து மலப்பகையை போக்க. ஏன்னா இவரே பின்னாடி திருக்கழுக்குன்றத்துல போயிட்டு பாடும்பொழுது கூட திருப்பெருந்துறை அப்படி ஒரு வார்த்தை போடுவார். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறைங்கிற. அப்ப மலப்பகையை போக்கிய இடம் எதுன்னா திருப்பெருந்துறை. ஏன்னாரு சுவாமி வந்து அருமையான சித்தாந்தம். நீங்க ஆணவ மலம்ங்கிறது எப்ப போகும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை என்னன்னா, ஞானாசிரியனாய் இறைவன் வந்து அறியாமையை போக்குவான். ஆணவ மலம் எப்ப நீங்க குருநாதர் வந்து அறியாமை. அப்ப குருநாதராய் வந்து இருந்த இடம் எது? திருப்பெருந்துறை. அதனால அந்த ஊருக்கே சிறப்பை கொடுத்துட்டார். சுவாமியே குருநாதரா வந்து உட்கார்ந்த இடங்கிறதுனால அந்த ஊரே என்ன பண்ணிருந்தாரு, மலத்தை போட்டி மலம் கெடுத்த பெருந்துறை. அதனால நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்த மெல்ல ஆரியனாய் அமர்ந்து அருளியும். அங்க இருந்து அமர்ந்து அருளியும். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினதாகி வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும். வேறு வேறுனா பல்வேறு வகையான உருவங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்கு தக்கவாறு சுவாமி என்ன பண்ணாரு, அவன் வெவ்வேறு உருவத்தை எடுத்துக்கொள்வான். அது அவனுக்கு மட்டும்தான் முடியும், நமக்கு முடியாது. நாம யோசிச்சு பாருங்க, இடத்துக்கு தக்கன மாதிரிலாம் நம்ம உடம்ப மாற்ற முடியாது, வேண்டாம். சரி, அடுத்த பிறவிலையாவது இந்த மாதிரி ஒரு உடம்பு இருந்துட்டா பரவாயில்லன்னு ஏதாவது கேட்டு வாங்க முடியும், அதுவும் முடியாது. இருக்க பிறவில டக்குன்னு மாத்த முடியாது, சரி விடுங்க. அடுத்த பிறவில வரும் பொழுதாவது சார் இந்த 2 இறக்கையோட சரன்னு பறக்கிற மாதிரி இருந்துட்டா கோயம்புத்தூர்ல இருந்து சரன்னு பறந்து இங்க வந்துருவேன், ட்ரெயினை பார்க்கணும் பஸ்ஸை பார்க்கணும், சாயங்காலம் பறந்து ராத்திரி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு அப்படிலாம் முடியாது இல்லையா. பறக்க மாதிரி தாரேன் கீங் கீங்னு சொல்லிட்டு இருக்கணும், பரவாயில்லையான்னு பறக்க மாதிரி கொடுத்தப்ப எப்படி வரும், கார்னுட்டு இருக்க வேண்டியதா, இது ஒண்ணும் சொல்ல முடியாது, அதான் பறக்கும். ஆனால் அது முடியாது. நாயக்கடை சொல் நாயனை நயந்து நீ ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவை நானோதான் என்னதோங்க அதிகார். என்னுடைய வினைக்கு தக்கவாறு பிறவி என்னது நீ முடிவு பண்ற, இதுல நான் ஏதாவது ஆராய்ச்சி செய்ய முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது, எந்த அதிகாரமும் இல்லை, கொடுத்த பிறவி வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. நினைத்து நிறுத்திடும் நினைந்தமேனி நிர்மலன் அருளினாலே சித்தியார் சொல்லும்.
அவனுக்கு வேண்டிய உருவத்தை அவன் எடுத்துக்கொள்வான். எதுல இருந்துனாரு? அருள். அருள்னா சக்தி, அவனுடைய சக்தி. அதுல இருந்து அவனுக்கு வேண்டிய உருவத்தை அவன் எடுத்துக்கிடுவான். நமக்கு வேண்டிய உருவம்ங்கிறது மாயையிலிருந்து வரும். அதனால இந்த உருவம் அழியக்கூடிய உருவம். இது வெந்து விழும் உடற்பிறவி. ஏன்னாரு இது மாயையிலிருந்து வந்தது. அவனுக்கு உள்ளது அப்படி இல்லை. அதனால நினைச்சா மாத்திக்கிறேன். ஞானசம்பந்தர் அருள் அம்மா அப்பான்னு அழுதுச்சு. அழுதுமுள்ள அப்படித்தானே அழுதுச்சு. செம்மேனி வெந்நீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி. குழந்தை அப்படிதான் அழுகுச்சு. அம்மே அப்பான்னு அழைச்சது. 2 பேரும் வந்துட்டாங்க. அம்மாவும் நெய்வா 2 பேரும் போலான்ட்டு அம்மா அப்பாவும் மகளை வந்துட்டாங்க. சுந்தரருடைய கல்யாணத்தை தடுக்க வரும்போது அங்க அம்மா அப்பா வரல. அம்மாவும் கூட இருந்திருப்பாங்க, வெளியே தெரியல. ஆனா வரும்போது எப்படி இருந்தாருனாரு? கிளவேதியரா வர ஒரு கம்பையும் உணிட்டு நடக்க முடியாம நடந்து வர அதே வேதியர் தான். ஏன் மாணிக்கவாசருக்கு வரும்போது எப்படி வந்தாருனாரு? குருநாதர ஆள் பார்த்த பர்சனாலிட்டி ஆடா அது மாதிரி ஒரு ஆள் இதுவரை பார்த்தது இல்லை. அப்படி வர்றாரு. அதே ஆள் மன்னரை பார்க்கும்போது எப்படி வந்தாருனாரு? குதிரை சேவகனா. அங்க ஆசிரியனா இருந்தான். இங்க வரும்போது அப்படின்னு குதிரை ஓட்டிட்டு வந்திருக்கான். அதனுடைய தலைவரா வந்தான் இல்லைங்களா? அப்ப இடத்துக்கு இடம் வந்து அதான் சொல்றாரு, வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும். அதனால வேறு வேறு இயற்கைன்னா வேறு வேறு இயல்புகள். ஒரு பக்கம் வந்து முப்புறத்தை எரிச்சு தள்ளுறான், இன்னொரு பக்கம் உதவி செய்யறான். அந்த ராவணனை மன்னிச்சு விட்டுருக்கலாம் பாவம், ஒரு விரல் லேசா ஒன்னான்னு சொல்லி முடிஞ்சான். இப்படி அங்கங்க வெவ்வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி அவனுடைய இதை வந்து எவ்வளவுன்னு சொல்ல 1 2 100 பலவிதமான இயல்புகள் 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசன். ஏர் உடை ஈசன. ஏறுன இடப வாகனம். இடப வாகனத்தை உடைய பெருமான். அவனுடைய வாகனம் அதுதான். அது இடபம் என்று சொல்வதை விட அது அறமே வடிவானது. அதுதான் இடபத்துக்கு பெருமை. ஏன்னா இடபம் அப்படின்னா வந்து என்னமோ அந்த இதுக்கு பெருமைன்னு இல்லை, அது அறவடிவானது. ஆனால அந்த அறத்தையே வடிவமா கொண்ட இடபம் மேலதான் சாமி உட்கார்ந்து வாரான். ஏன்னா அவனும் அறக்கடவுள். அதனால ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய. இந்த உலகம் நல்லா இருக்கணும். உய்ய முன்னாடி உடனே சொல்வார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. இல்லைங்களா? உய்ய அப்படின்னா நாமெல்லாம் இந்த மலச்சகதியிலிருந்து வெளியே வந்து தப்பிக்கிறதுக்கு, அதுதான் உய்ய. பின்னாடியும் வந்து சொல்வார், தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனு பையவே கொடுபோந்து பாசமேனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டுவித்துட்டு. நாம் உயிரதுக்கு நெறி என்ன? அதுதான் ஐவர் கொண்டு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யேர் ஓனக அந்தன் தளி ஊழியரே. சுந்தரர் இல்லைங்களா? கையில் ஒன்றும் காணமில்லை கடலடியே தொழுது உய்யனல்லால் ஐவர் ஒன்றுங்க ஆட்ட ஆடி ஆள் ஊழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யமாறு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு, அந்த பாட்டுல. அதனால ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணாரு? கூருடை மங்கையும், ஒரு கூறாக கொண்ட அம்மாவோடு கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. அருமையான சொல். இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா கூட இங்க வாராங்க. அவன் அம்மா கூட இருக்கிறதே உலகம் நல்லா இருக்கணுங்கிறது. அப்படிதான் சாத்திரம் சொல்லுச்சு. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் என்று அறிக அம்மையப்பர் வந்து அப்பரிசே அளிப்பர். திருக்கலிற்படியார் சாத்திரம். அதனால சுவாமி அம்பாலும் சேர்ந்து இருக்கிறது ஏன்னாரு? நாமெல்லாம் நல்லா இருக்கிறது, நமக்கு அருள் செய்யறதுக்காக. இப்படியே சொல்லும், சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமை. ஞானசம்பந்தேவா சார்ந்தவருக்கு, அவனை சென்று வழிபாடு செய்வர்களுக்கெல்லாம் இன்பம் கொடுக்கறதுக்காக தான் அவன் அம்மாவோட கூட. ஏன்னா அம்மான்னா அருள், அருள்னா கருணை, திருவருள், சக்தி, இதெல்லாம் ஒரே பொருள். ஆனாலும் அந்த சக்தி கருணையோடு கூடவே இருக்கான. எதுக்குனாரு? அடியார்களுக்கு அருள் செய்யிருக்கு. அதனால சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி, அம்மாவோடு கூடி. அதாங்க சொல்ல கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. இவரே பின்னாடி சொல்வார், திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே. கொஞ்சம் நீ அம்மாவும் வந்தாதையா எங்களை ஆட்கொள்ள முடியும். ஆட்கொள்ள வல்லாயினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? எங்களை வேற யாராலையும் ஆட்கொள்ள முடியாது.
எங்களையும் ஆட்கொண்டு பண்ணக்கூடிய திறமும் வல்லமை உங்களுக்கு தான் இருக்கு, உங்களால தான் முடியும். அதனால ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாய் என்பர். அதைத்தான் அங்க முன்னமே ஏருடை ஈசனி பூவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் ரெண்டு பேருமா வந்து அருளி. முதல்ல வாரதே அருள், வந்து நமக்கு அருளி. அது கூட அருணையா வந்து என்பது அவனுடைய பண்பும், அருள் என்பது அவனுடைய செயலும் எழுதுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிட்ட உடனே வாரது அது அவனுடைய பண்பாம். இப்ப சில பேர் நீங்க பாருங்க, கூப்பிட்டா இன்னைக்கு கூப்பிட்டா நாளை காலையில் வந்து சேருவாங்க. ஒரு டம்ளர் தண்ணி விடுங்கன்னு கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலம் அதுக்குள்ள செத்தேவோம் ஆடு. சில பேர் அப்படி இல்லைங்களா? ஆனா இங்க திருப்பூர்ல கிடையாது, வெளியூர்ல சொல்றேன், இந்த ஊர்ல யாரும் கிடையாது. சில பேர்ல பாத்தீங்கன்னா அப்படி கூப்பிட முன்னாடி என்னன்னு வந்து நினைப்பாங்க. அப்ப வருவது அப்படி வந்துங்கிறது பண்பு. அருணையர் எப்படி எழுதுறாரு? வந்து அருளி. இதுக்கு என்ன சார் உரை எழுதணும்? வந்து அருளி எல்லாத்துக்கும் தான் புரியுது. அதுக்குள்ள கொண்டு பொடிய வச்சாரு. வெறுமன அருளின்னு போட்டிருக்கலாம், வந்து அருளின் போடல. வந்து என்பது அவனுடைய பண்பையும், அருளி என்பது அவனுடைய செயலையும் காட்டியதாம். அப்ப பண்பு என்ன பண்புனாரு? ஒருத்தர் கூப்பிட்டா உடனே உதவி செய்யணும். அது இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். எத்தனை தடவை தான் தண்ணி கேட்பீங்க? காலையில இருந்து 7 தடவை கொடுத்தாச்சு. கேட்பானாடா அப்புறம் தண்ணி? நீ கேட்பியாடான்னு சுந்தர் அப்படியே வருத்தப்பட்டு பாருங்க. கண் இருக்கும் பொழுதே எப்படின்னு தெரியல, கண் இல்லாம வீட்டுல இருந்தேன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை எல்லாம் நான் ஒண்ணு சொன்னா தருவாங்களா? அப்படியே பாடுறேன், அப்படியே பாடுறேன். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மணியே மைந்தனே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையேல் குருடா என தரியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கிறேன் முக்கனா முறையோ மறையோதி உகைக்கும் போத உண்டு உறவும் ஒற்றியூர் என்னும் ஓருடையோம். ரொம்ப உருக்கம். ஏன் வீட்டுல இருக்கிற பெண்கள் கூட நான் ஒரு நம்மள தண்ணி கேட்டா கூட ஏன் நொய் நொயின்னு உயிர் எடுத்து கண்ணு போனாலும் போச்சு, என்ன பாடு வீட்டுல அப்படிலாம் என்ன பேசுவாங்க. அப்படியே சொல்லு. அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையேல் குருடா என தரியேன். அப்படி எப்படி என்னால இருக்க முடியும்? முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கேடு முக்கணாம்பர். உனக்கு மட்டும் 3 கண்ணாயா? இருக்கிற 2ஐயும் பிடிங்கி விட்டு உனக்கு மட்டும் 3. முக்கணா முறையோ நல்லா இருக்கா எல்லாம். உகைக்கும் தென்கடல் ஓதவண்டுளவும் ஒற்றியூர் என்னும் ஊர். நீங்க உண்மையிலே சொல்றேன், சுந்தரமூர்த்தி சாமியோட தவிர உலகத்துல வேற எந்த ஒருத்தருக்கும் இப்படி பாடுறதுக்கு உரிமை கிடையாது. இதுவரைக்கும் யாரும் ஒரு முயற்சி கூட பண்ணாது. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கான ஐசான் கொடுப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இது சுந்தரமூர்த்தி சாமி அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கிறான். அப்படி பாடினார். அப்படி பாடுவன் காஞ்சிபுரம் வந்தோடனே ஒரு கண்ணை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மற்ற கண்டான் தாரீர் அப்படின்னு கேட்டாரு. திருவாரூர் அடுத்த கண்ணையும் கொடுத்து சாமி அருள் செய்யறான். ஆனா அந்த கண்ணு போனப்புறம் அவர் பாடுற அந்த உருக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அடாடா இப்படி பாடுவார். அதனால சொல்லுன்னா கூருடை மங்கையும் தானும் எழுந்த தானும் வந்து அருளி. இதேதான் பின்னாடி திருவம்பாவின் இடத்துல பயன்படுத்த இந்த வார்த்தையை. கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும்னு அங்கேயும் தான் சொல்றாரு. வந்து அப்படிங்கிறது அவனுடைய பண்பு. யாரையும் கேட்க முன்னாடி வர்ற அடியேனை எங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே என்ன சொல்லி சார். உண்மையிலே இந்த திருமுறைகள்லாம் கூட இருக்கும்பொழுது சார் உண்மையில சொன்னேன், வேற எவனும் வேணாம் போடா போடா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இதை மட்டும் கையில வச்சிருந்தேன். அன்னைக்கு கூட எங்கேயோ சொன்னேன், இந்த பூஸ்ட் இஸ் சீக்கிரட் ஆஃப் எனர்ஜி அதெல்லாம் கிடையாது. இப்போ திருமுறை இஸ் சீக்கிரட் ஆஃப் அவர் எனர்ஜி. ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் கையில இருக்கு சார். இந்த உலகத்துல கூட நான் கூப்பிட்டா தம்பியை கூப்பிட்டா உடனே வருவார தெரியல. கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் வர முடியுமா? என்ன சார் வேணும்? அப்ப எல்லாம் சும்மா கேட்டேன். அதுக்கு கூட கேட்கறதுக்கே பயன்பட்டு இருக்கு. அது திரும்ப என்ன வேணும்னு கேட்கும் பொழுது. ஆனா பெருமான் எவ்வளவு பெரியவர், எத்தனை கோடி 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 ஜீவராசிகளுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் போய் நம்ம கூப்பிட்டானா நம்ம என்ன பெரிய இவனா? ஒண்ணும் கிடையாது. நம்ம கூப்பிட்டா வருவானான்னாரு, உடனே வருவாங்க. அதான் சொல்றாரு திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்ல சொல்றாரு, அவனால வராம இருக்க முடியாதுங்கிறார். அதுதான் இன்னும் சிறப்பு. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராளா
சேரானிருதற் குலகழகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா திருமுகத்தை பாரால் மகிழ்ந்து முளைத்தாய போற்றி பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தாய் வாராயிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளங்கடப குறும்பை முலை வள்ளிகனவா வருக வருகவே. உன்னை போற்றி பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராது இருக்க வழக்குண்டோ, உன்னால வராம இருந்துட முடியுமா? முருகப்பெருமன்ட்ட கேட்கிறார். முடியாதான், ஓடியா வந்துருவானாம் சுவாமி. எல்லாம் சொன்னது யாருனாரு? இவர் பண்ணாதானே. அடியேனை எங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. அதுதான் வந்து என்கின்ற பண்பு. அந்த பண்பு தான் சுவாமிகிட்ட. அதனால வந்து என்ன பண்ணார்? அருளி. அதான் சொல்ல கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. அடுத்த முக்கியமான இடம் வருது, அதை ஆரம்பிச்சு வச்சிருவோம், அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். குதிரையை கொண்டு குடநாடு, குடநாடுதான் மேற்கு நாடுன்னு அர்த்தம். திருப்பெருந்துறையில இருந்து வர்றதுனால மதுரை என்பது மேற்கது. ஏன்னா மதுரைக்கு கிழக்க இருக்கு திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில இருந்து இங்க பார்க்க வாரார், அப்ப மேற்க பார்க்க வாரார். அதான் குடநாடுன்னு. குடம்னா மேற்குன்னு அர்த்தம். அதனால குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை மேற்கு நோக்கி சதுர்பட சாத்தாய். சாத்துனா வாணிபம்னு அர்த்தம். இந்த வணிக கூட்டம் அதுல சதுர்படன்னு ரொம்ப கெட்டிக்காரங்கிறது. உண்மையிலே பெரிய கெட்டிக்காரன். இல்லைன்னா நீங்க 49 கோடி பொண்ணை வாங்கிட்டு ஒரு 300 நரிய பிடிச்சி குதிரையா மாத்தி கொடுத்துட்டு போயிட்டோம்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளாக இல்லைங்களா? அது அந்த சாத்தாய்ங்கிறதுக்கு உண்மையிலே அந்த ஒரு பாட்டு மட்டும் திருவிழா அந்த சொல்லிடுற என்ன அழகா சொல்லணும். இவர் வந்து குதிரையெல்லாம் கொண்டு வந்தார். அது வந்த அழகையே சொல்றாரு. தேசிலா நரி வந்து திரண்டு வெம்பரி ஆயின பின். திருவாரூர் பண்ணதை சொல்றாரு. தேசிலா நரியினர். தேசுன்னா தேஜஸ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். தேசிலாங்கிறார் அப்படின்னா அழகில்லாத நரிகளாம். எல்லாம் நரிக்கு ஏது அழகு? குதிரை அழகா இருக்கும், நரிக்கு என்ன அழகு? அதனால அந்த அழகில்லாத நரிகள்லாம் வந்து திரண்டு வர்றது பூரா நரிதான், குதிரையா வருது. இவனுக்கும் தெரிய மாட்டேங்க. அதனால தேசிலா நரி வந்து திரண்டு வெம்பரியான பின் எல்லாம் குதிரையா மாறினதுக்கு அப்புறம் ஆசிலா இமையோர்கள் குற்றமில்லாத அந்த தேவர்கள் தாமும் அமைந்த சேவகராயினர். இவன் என்ன பண்ணான்? குதிரையை கொண்டு வரணும்னு நினைச்ச உடனே லீடர் இவரு ஒரு 300-400 குதிரை இருக்குன்னா அதுக்கு ஆள் வேணும்ல. டக்குன்னு என்ன பண்ணாம பாருங்க, தேவலோகத்துல இருந்து ஒரு 400 பேர் கிளை வந்தான்ட்டான். ரொம்ப புண்ணியம் பெற்ற தேவர்கள் கிளை வந்தாங்க. எல்லாருக்கும் கிடைக்கல. ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதுல சுவாமி கூட போறதுக்கு ஒரு சான்ஸ் எத்தனை பேர் கிடைக்கும் இல்லைங்களா? எத்தனை முறை வெளிநாடு போனாலும் பிரதம மந்திரி கூட வெளிநாடு போனா எவ்வளவு பயணம். அந்த மாதிரி பிரதம மந்திரி கூட போனாலே எப்படின்னா இப்ப சுவாமி கூட போனா இப்படி. உங்களுக்கு தெரியுமா அந்த குதிரை ப்ராஜெக்ட்ல அவர் கூட நானும் போனேன் அந்த காலத்துல. அப்படிங்கிற பெருமை மேல போய் அவன் பயோடேட்டாலே போட்டுக்குவான் சார் சிபில அக்கம்பனிடு லார்ட் பரமசிவா வித் இது அப்படின்லாம் எழுதியிருப்பான். அது சொல்ற அது அப்படியே சொல்றாரு. ஆனால் ஆசிலா இமையோர்கள் தானும் அது ஒரு வார்த்தை கடவுள் மாவுனு. ஆசிலா இமையோர் குற்றம் இல்லாத இமையோர். ஏன்னாரு சுவாமி கூட போகணும்னு அவங்களால தான் முடியும். ஆனால் ஆசிலா இமையோர்கள் தாமும் அமைந்த சேவகராயினர். குதிரை செவர எல்லாரும் மாசிலா மணி மன்றர். மாசிலா குற்றமில்லாத மணி மன்றர்னா தில்லையில் நடக்கக்கூடிய பெருமாள் மாசிலா மணி. அவரு மாசிலா மணிமன்றர் ஆரிய வாசி வணிகர் போலவே. அப்படின்னா குதிரைக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் அவனை மாதிரியே இருந்தாராம். ஆளு பாக்குறதுக்கு நடனம் ஆடுற ஆளு. இங்க மேக்கப் எப்படி பண்ணிருக்கான்னாரு அந்த குதிரை வியாபாரி மாதிரியே இருந்திருக்கிறான். ஆனால் ஆரிய வாசிய வணிகர் போலவே ஏசிலா உரு மாறினார். உருவ மாத்திட்டான். உருவத்தை மாத்தி மறை யூழியின் புறமேறினார். யூழின குதிரை, மறைன்னா வேதமாகிய குதிரை மேல ஏறினான. மதுரைக்குள்ள வந்தானாம். வந்தான்னு சொன்னதுக்கு பரவாயில்ல, திருவிழா பணத்தை சொல்றார். வாதவர் பணத்தை ஒரு செய்தி சொல்லுவார். வந்த உடனே இந்த மன்னர் அவனை பாயிட்டு இது யாரா திருமாலா பிரம்மனா அந்த மாதிரி இருக்கிறான் அந்த ஒருத்தன் அப்படின்னு. இவங்க யார் தலைவர்னு இவர் தான் தலைவர்னு கேட்டோடனே மாணிக்கவாசகருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு வந்திருக்க சுவாமின்னு. அதனால இவன் மன்னன்ட்ட சொல்லல. மன்னன் மெல்ல கேட்கிறார் இந்த கூட்டத்துல தலைவன் யாரு? மாணிக்கவாசகர் அந்த ஆள் தான் தலைவர்னு காட்டுறாரு. யார? சுவாமிய. திருமால் பிரம்மனோட அழகா இருக்கானே அப்படின்னா மன்னன் நினைக்கிறான்.
ஏன்னா சாமி தெரியல. என்ன பண்ணிட்டான், அவன் குதிரை வியாபாரின்னு நினைச்சுக்கிட்டு சுவாமி என்ன பண்ணிட்டான், மாணிக்கவாசகர்கிட்ட சொல்றாராம், யாரு நம்ம மன்னன், அவனை விட்டு 2 குதிரையை நடத்தி காமிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் எதுவும் நொண்டி கிண்டி இல்லையான்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு. மாணிக்கவாசகர் எவத போய் எவன்கிட்ட கேட்கான் இவன் அப்படின்னு நினைக்கிறாராம் மன்னனை. இருந்தாலும் சரி மன்னர், சரி மன்னா அப்படின்னு அவர்கிட்ட போய் இந்த குதிரை கொஞ்சம் நடத்தி காமிங்க எங்க மன்னர் சொல்றாரு அப்படிங்க. அப்படியே அவன் குதிரை நடத்தி காமிச்சான். மன்னருக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி ஆயிடுச்சு. நரிதான் வெளியே தெரியாதுல்ல, திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி ஆன உடனே அவன் சொல்றான், கயிறை மாத்திக்கிடுவோமான்னு சொல்லிட்டு, இப்ப கயிறை மாத்தியாச்சுன்னா கயிறை நீ கையில வாங்கிட்டேன்னா பொறுப்பு உனக்கு. ஒரு வார்த்தை சொல்றான், இந்த வடிவேல் ஜோக்ல வர்றேன், நாளைக்கு என்ன ஆனாலும், இப்படியே சொல்ற, என்ன ஆனாலும் கயிறை நீ வாங்கிட்டேன்னா பொறுப்பு உனக்கு உள்ளது, இதுல கேஸ் எதுவும் போட முடியாது, இதை பார்த்து அப்படி இன்னொரு நல்லா செக் பண்ணணும் பண்ணிக்க. அப்படியே சொல்றான், இன்னவாம்பரிகள் என்பால் என்று. இப்ப என்னுடைய குதிரை மன்னன் யாரு சாமி சொல்றான், இன்னவாம்பரிகள் என்பால் என்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளும் நீரான் இன்னவாம் வரியே நாளை. இன்னைக்கு இப்ப கயிறை மாத்திட்டோம்னா இது உன்னுடைய இதாயிடும். இப்ப ஏன் இருக்கு, கயிறை மாத்தியாச்சுன்னா இந்த சொத்துக்கு அதிபதி நீ. அப்படி மாறிட்டுனா நீரான் இன்னவாம் வரியே நாளை என்னவா இருந்த வேணும். அதனால குதிரையா இருந்தாலும் சரி, வேற என்னவா மாறினாலும் சரி, போட்ட வார்த்தையா என்னவா இருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை. நமக்குள்ள இதை பத்தி நம்ம பேச்சுவார்த்தைக்கு செயலுக்கு ஒண்ணும் கிடையாது. பரி விலை வழக்கீது என்றான். குதிரை வியாபாரத்துல உள்ள நியாய தர்மம் இதுதான். கயிறை மாத்த முன்னாடி என்ன செக் பண்ணுவோம் வாங்கிக்கோங்க. கயிறை மாத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இது கிடையாது. இதுதான் குதிரை வியாபாரத்தில் உள்ள வழக்கம்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லி இருக்கட்டும். இப்ப குதிரையெல்லாம் மதுரையில் நிக்கட்டும். அடுத்த வாரம் நம்ம வரும் பொழுது அதை திரும்ப நதியாக்கி திரும்ப குதிரை ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, குதிரையை கொண்டு குடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்த அருளியும் அந்த இடத்துல நம்ம இப்ப கொண்டு நிறுத்துறோம். சொல்லி எல்லாருக்கும் மீண்டும் சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வரக்கூடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி, இதை ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்புகின்ற பெரியவர்கள், அடியார்கள், மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றி வணக்கத்தை சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.